Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good afternoon. Leadership and Management பாடத்தில் முகாமைத்துவ எண்ணக்கரு தொடர்பான தலைப்புகள் நாங்கள் பார்த்துருக்கோம். அதில் விளக்கங்கள் எடுத்துருப்பீங்க. உங்களுக்கு ஹேண்ட் அவுட்ஸ்க்கு அதுக்குரியது கிடைக்கும். அடுத்த தலைப்பு முகாமைத்துவ கோட்பாடுகளுக்குரியதாகவும் பார்த்து இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது பாடசாலை மட்ட முகாமைத்துவம், SBM, ஸ்கூல் பேஸ் மேனேஜ்மெண்ட். SBM என்ற நிகழ்ச்சி திட்டத்துக்கூடாக தற்காலத்தில் பாடசாலைகள் எவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்கள்ல நடைபெறுகின்றது என்ற இந்த விஷயத்தை தான் நாங்கள் நோக்குறோம். இதை நாங்கள் இப்போ அவதானித்த நேரம் பாடசாலை மட்ட முகாமைத்துவம் என்ற எண்ணக்கரு காலத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ப இப்போ 97ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தில் உங்களுக்கு தெரியும், 1997ஆம் ஆண்டு புதிய ஒரு கல்வி சீர்திருத்தம் கம்பஹாவில் அறிமுகப்படுத்தப்பட்டு பிற்பாடு 1998 நாடு பூராக அறிமுகப்படுத்தினாங்க. அந்த கல்வி சீர்திருத்தத்தின் அடிப்படையில் பாடசாலை மட்ட முகாமைத்துவ எண்ணக்கரு படிப்படியாக தரமான கல்வி சமூகத்தை உருவாக்குவதற்காக பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் என்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை உருவாக்கியது. அந்த மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் அதில் PSIன்னு சொல்லுவோம். அதை ப்ரோக்ராம் ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட், ப்ரோக்ராம் ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட், பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம். தரமான கல்விக்காக பாடசாலைக்குரிய தீர்மானங்களை மேற்கொள்ளும் அதிகாரத்தை பாடசாலைக்கு வழங்கும் பாடசாலை மட்ட முகாமைத்துவ எண்ணக்கருவினை உறுதிப்படுத்துவதற்காக உலகின் பல்வேறு நாடுகளில் பல்வேறுபட்ட விதங்களில் கட்டமைப்புகளும் வேலை திட்டங்களும் பாடசாலைகளை அடிப்படையாக கொண்டு அமலாக்கப்படுகின்ற இந்த வேளையில் பாடசாலைகளில் உலகில் பல நாடுகளில் பாடசாலை சபைகள் என்ற பெயரில் இவை அமலாக்கப்படுகின்ற வேளை எமது நாட்டை பொறுத்தளவில் இது பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம். இதை உருவாக்கியது எங்களோட தேசிய கல்வி ஆணைக்குழு. தேசிய கல்வி ஆணைக்குழு கமிஷனை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த தேசிய கல்வி ஆணைக்குழு தான் எமது நாட்டிற்குரிய கல்வி கொள்கைகள், கல்வி திட்டங்களை வடிவமைத்து கொண்டு வருகிறது. அப்போ கல்வி கொள்கைகள் திட்டமிடுறது அதெல்லாம் இந்த தேசிய கல்வி ஆணைக்குழு. நான் போன பாடங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எமது நாட்டுக்குரிய தேசிய குறிக்கோள்கள், அடிப்படை தேர்ச்சிகள், இது கட்டாயம் உங்களுக்கு எல்லா பாடங்களுக்கும் தேவைப்படும். மேனேஜ்மெண்ட் பாடத்துக்கும், கரிக்குலம் பாடத்துக்கு, பிலோசபி பாடத்துக்கு இந்த எமது நாட்டின் தேசிய குறிக்கோள்கள், அடிப்படை தேர்ச்சிகள், இது தொடர்பான விளக்கங்கள் எல்லா டீச்சர்ஸோட கைட்லையும் இருக்கும். நீங்கள் இதை எடுத்து கொஞ்சம் கட்டாயம் வாசிச்சு கொள்ளுங்க. தேசிய கல்வி முறைமையானது தனி நபருக்கும் சமூகத்திற்கும் பொருத்தமான பெரும்பாலான தேசிய இலக்குகளை அடைவதற்கு தனி நபருக்கும் குழுவினருக்கும் உதவி செய்தல் வேண்டும். இதனை இந்த 8 குறிக்கோள்களை அடிப்படையாக வைத்துதான் எங்களோட அனைத்து கலை திட்டங்களும் தயாரிக்கப்பட்டது. அப்போ நாட்டில் உள்ள பாடசாலைகளுக்குரியது, யூனிவர்சிட்டிகளுக்குரியது, கல்லூரிகளுக்குரியது எல்லா சிலபஸ்களும் உருவாக்கப்பட்டது இந்த நாட்டின் தேசிய இலக்குகளை வைத்து. அப்போ தேசிய இலக்குகள் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை நீங்கள் எல்லா டீச்சர்ஸ் கைட்லையும் இருக்கும், கட்டாயம் பார்த்து கொள்ளுங்க. இது மிகவும் முக்கியம். முதலாவதாக உள்ளது மனித கௌரவத்தை கண்ணியப்படுத்தல் எனும் எண்ணக்கருவுக்குள் தேசிய பிணைப்பு, தேசிய முழுமை, தேசிய ஒற்றுமை, இணக்கம், சமாதானம் என்பவற்றை மேம்படுத்தல் மூலம் இலங்கை பன்மை சமூகத்தின் கலாசார வேறுபாட்டினை அங்கீகரித்தல் மூலமும் தேசத்தை கட்டி எழுப்புதலும் இலங்கையர் எனும் அடையாளத்தை ஏற்படுத்துதல். நாம் யாவரும் இலங்கையர். எமது நாடு இலங்கை என்ற தேசப்பற்று உணர்வை ஏற்படுத்துகிறது எமது நாட்டின் தேசிய கல்வி குறிக்கோளில் முதலாவது குறிக்கோள். இரண்டாவது குறிக்கோளாக மாற்றமுறும் உலகத்தின் சவால்களுக்கு தக்கவாறு, இது மிக முக்கியம். என்னடா, காலத்தின் மாற்றம், காலத்தின் தேவைக்கேற்ப முகம் கொடுத்தலோடு தேசிய பாரம்பரியத்தின் அதிசிறந்த அம்சங்களை அங்கீகரித்தலும் பேணுதலும், இது இரண்டாவது குறிக்கோள். மூன்றாவது குறிக்கோளாக மனித உரிமைகளுக்கு மதிப்பளித்தல், கடமைகள், கட்டுப்பாடுகள் பற்றிய விழிப்புணர்வு, ஒருவர் மீது ஒருவர் கொண்டுள்ள ஆழ்ந்த இடையறாத அக்கறை உணர்வு என்பவற்றை மேம்படுத்தும்
சமூக நீதியும் ஜனநாயக வாழ்க்கை முறை நியமங்களும் உள்ளடங்கிய சுற்றாடலை உருவாக்குதல். இது 3வது குறிக்கோள், தேசிய இலக்கு, எங்கட கோல்ஸ், நேஷனல் கோல்ஸ் ஆக இது காணப்படும். அடுத்தது ஒருவரது உடல் நலனையும் மனித விழுமியங்களுக்கு மதிப்பளித்தலை அடிப்படையாக கொண்டு நிலை பேருடைய வாழ்க்கை கோலத்தை மேம்படுத்த. அடுத்து நன்கு ஒன்றிணைக்கப்பட்ட சமநிலை ஆளுமைக்குரிய ஆக்க சிந்தனை, தற்றுணிவு, ஆய்ந்து சிந்தித்தல், பொறுப்பு, வகைகூறல் மற்றும் உடன்பாடான அம்சங்களை விருத்தி செய்தல். இவ்வாறாக இப்ப 8 குறிக்கோள்களும் 7 தேர்ச்சிகளும் போன கிளாஸ்ல கேட்ட டைம்ல சிலர் சொன்னாங்க நல்ல பதில். அதுக்கு உரிய தேர்ச்சிகளை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதுல உங்களை பாராட்டணும். இந்த தேர்ச்சிகளை நீங்க கட்டாயம் விளங்கி எடுக்கணும். என்று சொல்லி சொன்னா இந்த கல்விமானி கற்கை நெறின்றது நீங்க கற்கிற இந்த கல்விமானி கற்கை நெறி கல்வியலுக்கு ஊடாக வரத்தல. இப்போ கலை பட்டதாரிகள் அவங்க கல்வியலோட முழுமையாக தனியாக தொடர்படுவாங்கன்றது இல்லை. இந்த கற்கை நெறி உங்களுடைய பிஇடி கற்கை நெறி ஒரு கல்விமானி கற்கை நெறி. அப்ப எஜுகேஷன் ஃபீல்டுக்குள்ள வாரத்தால கட்டாயம் நீங்க இந்த இலக்குகள், அடிப்படை தேர்ச்சிகள் முழுமையாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப போன கிளாஸ்ல கேட்ட டைம் உரியவர் சொன்னார், தொடர்பாடல் தேர்ச்சி, ஆளுமை விருத்தி தொடர்பான தேர்ச்சி, சூழல் தொடர்பான தேர்ச்சி, வேலை உலகிற்கு தயார் செய்தல் தொடர்பான தேர்ச்சி, சமயமும் ஒழுகலாறும் தொடர்பான தேர்ச்சி, ஓய்வு நேரத்தை பயன்படுத்துதல், விளையாட்டு பற்றிய தேர்ச்சி, கற்றலுக்கு கற்றல். இந்த 7 தேர்ச்சிகளும் எமது நாட்டின் அடிப்படை தேர்ச்சிகளாக காணப்படுகிறது. அப்ப 8 குறிக்கோள்களும் இந்த 7 தேர்ச்சிகளையும் வைத்தே அனைத்து கலை திட்டங்களும் தயாரிக்கப்பட்டு எமது நாட்டுக்குரிய தேசிய முழு சிலபஸ், ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணினது இந்த குறிக்கோளையும் இந்த அடிப்படை தேர்ச்சிகளையும் மையமாக வைத்து. எல்லாரும் ஆசிரியர் கைநூலையும் இருக்கிறதால இதை நீங்க முழுமையாக நல்ல விரிவான விளக்கங்களோட இருக்கி முழுமையாக நீங்க இதை வாசிச்சு பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக எமது பாடசாலைகள், இப்ப நம்ம பாடசாலை வகைகள் பார்த்தோம். பாடசாலை வகைகள் எவ்வாறு காணப்படுது, ஆசிரியர்களோட சேவைகள் எவ்வாறு காணப்படுது, இவைகளை பார்த்து வந்த நேரம் பாடசாலைகள் இப்போ தற்காலத்துல என்னென்ன நிகழ்ச்சி திட்டத்துல நடைபெறுகின்றதுன்றது நீங்க கட்டாயம் கல்விமானி கற்கை நெறி பயில்ற நீங்க இது தொடர்பான பூரண விளக்கத்தை நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதுலதான் மிகவும் முக்கியமாக இப்ப நாங்க பாக்குறது PSI, ப்ரோக்ராம் ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது இம்ப்ளிமெண்டேஷன். இது ரெண்டும் அதுல சேரும். முக்கியமா இது உருவாக்கப்பட்ட நோக்கமே, இந்த நிகழ்ச்சி திட்டம் உருவாக்கப்பட்ட நோக்கமே தரமான ஒரு கல்வி சமூகத்தை உருவாக்குவது, தரமான ஒரு ஆளுமை மிக்க ஒரு கல்வி சமூகத்தை உருவாக்குறது, ஒரு குவாலிட்டி எஜுகேஷனை கொடுத்து குவாலிட்டி சொசைட்டியாக மாத்துறது, தரமான கல்வியின் மூலம் தரமான சமூகத்தை உருவாக்குறது. இதுதான் இதுல முக்கியமான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில் முக்கியமான கருப்பொருளாக காணப்படுகிறது. தரமான கல்விக்காக பாடசாலைக்குரிய தீர்மானங்களை மேற்கொள்ளும் அதிகாரத்தை பாடசாலைக்கு வழங்கும் பாடசாலை மட்ட முகாமைத்துவ எண்ணக்கருவினை உறுதிப்படுத்துவதற்காக உலகின் பல்வேறு நாடுகளில் பல்வேறுபட்ட விதங்களில் கட்டமைப்புகளும் வேலை திட்டங்களும் பாடசாலைகளை அடிப்படையாக கொண்டு அமலாக்கப்படுகின்ற வேளையில் அக்கட்டமைப்பு அதிகமான நாடுகளில் பாடசாலை சபைகள் என்ற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய கல்வி ஆணைக்குழுவின் ஊடாக பாடசாலைகள் சுயாதீன முகாமைத்துவ அலகொன்றாக செயற்படுவதற்கு அடிக்கடி வலியுறுத்தப்பட்டு வந்துள்ளதோடு இலங்கையின் பாடசாலை கட்டமைப்பில் பாடசாலை மட்ட முகாமைத்துவத்தினை அறிமுகம் செய்ய 1997 பரிந்துரை செய்யப்பட்டது. பொதுக்கல்வி மறுசீரமைப்பு தேசிய கல்வி ஆணைக்குழு அறிக்கையிலிருந்து அதன் பிரகாரம் 1998 ஆண்டு புதிய கல்வி சீர்திருத்தத்தின் இது ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லான ஆண்டு. கல்வி அமைச்சினூடாக பாடசாலை மட்ட முகாமைத்துவ நிகழ்ச்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2005 ஆண்டு இதனை முறைமைப்படுத்தி மேலும் இந்த பாடசாலை மட்ட முகாமைத்துவத்தினை முறைமைப்படுத்தி பாடசாலை மேம்பாட்டு வேலை திட்டம் என்ற பெயரில் இதனை அறிமுகம் செய்துள்ளனர்.
இந்த பாடசாலை இதுக்குரிய ஸ்டேக்குலர்ஸ் இலக்கத்தை நீங்க பார்க்கறதா இருந்தால் 35/2008 என்ற சுற்றறிவுத்தின் ஊடாக இது அறிமுகப்படுத்தப்பட்டு இது இந்த PSI என்பது 2005 தொடக்கம் 2018 வரை எமது நாட்டில் அமலுக்கு இருந்து வந்தது. 2005 தொடக்கம் 2018 வரை PSI எனும் பெயரிலே இந்த நிகழ்ச்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு வந்தது. இதன் பிற்பாடு 2018க்கு பிறகு இந்த பெயர் PSI ப்ரோக்ராம் ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் இது மேலும் வலுவூட்டுவதற்காக என்ஹான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் EPSI எனும் பெயரில் இந்த நிகழ்ச்சி திட்டம் மாற்றப்பட்டு இப்பொழுது இது நடைமுறையிலிருந்து வருகின்றது. அப்ப நீங்க பார்க்கிற நேரம் இந்த 2018க்கு முன் எமது கல்வியலாளர்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள்ல நீங்க வாசிக்கிற நேரம் PSI என்ற சொல்லுக்கூடாகத்தான் இந்த தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னு சொன்னா 2018க்கு முதல் PSI என்ற பெயரிலே இந்த நிகழ்ச்சி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. 2018க்கு பிறகுதான் இது EPSI என்ற பெயரில் மாற்றப்பட்டது. அப்ப நீங்க பல புத்தகங்களை வாசிக்கிற நேரம் 2018க்கு முதல் இது தொடர்பான தகவல்கள் PSI கூடாக ப்ரோக்ராம் ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் கூடாகத்தான் இது காணப்படும். அப்ப இது 2018க்கு பிறகுதான் என்ஹான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் என்று மாற்றப்பட்டு வந்தது. அப்ப அதே விஷயங்கள் உள்ளடங்களாக இருந்தாலும் தலைப்புகள் சில மாற்றத்துக்குள்ளாக இருக்கும். அப்ப நீங்க இதை விளங்கி எடுக்கிற நேரம் இதே விஷயங்களில் தான் உள்ளடங்கி இருக்கும். அதில் நீங்க சலனப்படாமல் சஞ்சலப்படாமல் இதே விஷயம் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியம். இப்ப இதுல நாங்க EPSI என்பது நன்றாக வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம். இதுதான் இந்த EPSI. அனைத்து பாடசாலைகளிலும் இலங்கையில இன்றைய கல்வி சிஸ்டம் எஜுகேஷன் சிஸ்டம் இப்ப எப்படின்னா இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாகத்தான் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த வேலை திட்டத்தின் ஊடாகத்தான் பாடசாலைகளின் அனைத்து செயற்பாடுகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. இப்ப நீங்க இந்த கிளாஸ்ல இருக்கிற யாருக்காவது இன்றைய நிலையில எமது இலங்கை நாட்டில் உள்ள பாடசாலைகளின் கிட்டத்தட்ட மொத்தம் எத்தனை பாடசாலை இருக்கின்ற யாருக்காவது சொல்ல இயலுமா இருந்தா சொல்லுங்க பாப்போம். யாருக்காவது உங்களால இயலுமா இருந்தா கிட்டத்தட்ட இலங்கையில தற்போதைய காணப்படுற பாடசாலையின் தொகைகள் எத்தனை? யாராவது தெரிஞ்சா கிளாஸ்ல என்ன கல்விமானி கற்கை நெறி பயில்ற நாங்க இதுகள் எல்லாம் இந்த தொடர்பான விஷயங்கள் எங்களுக்கு மேலும் மேலும் அதிகமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இதுல யாராவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க பாப்போம். எங்கேயாவது வாச்சிருந்தா 10,142. வெரி குட் 10,000க்கு மேற்பட்ட பாடசாலைகள். எஸ், அவ சரியான விபரத்தோட சொல்றா. வெரி குட். அப்ப மாணவர் தொகைகள் யாருக்காவது 10,000க்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட பாடசாலைகள். இந்த பாடசாலை வகைகள்ல உங்களுக்கு தெரியும் 1AB 1C டைப் 2 டைப் 3. இதுல டைப் 2 வகை தான் பெரும்பாலாக கூடுதலான பாடசாலை வகைகள் காணப்படுது. வெரி குட். சரி, மாணவர் தொகைகள் யாருக்காவது மாணவர் தொகைகள் பற்றி தெரிந்திருந்தால் கிட்டத்தட்ட அக்யூரேட் கிட்டத்தட்ட சொன்னா சரிங்க சொல்லுங்க. வெரி குட். பாடசாலை தொகை ஒருவர் சரியாக சொன்னார். மாணவர் தொகை கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் மாணவர் தொகை? சொல்லுங்க. முயற்சிங்க பார்ப்போம் எத்தனை தொகை மாணவர் தொகைன்னு சொல்லி. யாராவது மாணவர் தொகை சரி, யாராவது தெரிஞ்சா இடையில உங்களுக்கு இதுல தொகையை தெரிஞ்சா கொஞ்சம் தேடி
பார்த்து சொல்லுங்க பாப்போம் எப்படி இந்த நீங்க எங்களை எவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்க கிளாஸ்லன்றத பாக்குறதுக்காக தான் இந்த சின்ன சின்ன கேள்விகள். சரி, இப்ப 10,000க்கு மேற்பட்ட பாடசாலைகளை கொண்டு காணப்படுற இந்த பாடசாலை நிகழ்ச்சி திட்டம் இப்பொழுது EPSI சிஸ்டத்துக்கு ஊடாக நடைபெறுகின்றது. அப்ப நீங்க இதுல கிளியரா இருக்கணும். என்ஹான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவாங்க, அல்லது ப்ரோக்ராம் ஆஃப் ஸ்கூல் இம்ப்ளிமெண்டேஷன். இதுவும் வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம். சரியா? ஒரு தசாப்த காலமாக நடைமுறையில் உள்ள பாடசாலை மேம்பாட்டு வேலை திட்டத்தை மேலும் பலமூட்டுவதற்காக, ஒரு வலுவுள்ளதாக பாடசாலைகளை மாற்றணுன்ற முக்கிய நோக்கத்தோடு தான் இந்த பொதுக்கல்வி மறுசீரமைப்பு செயற்பாட்டு திட்டத்தில் இது எப்பொழுது அறிமுகப்படுத்தப்படுது? 2018 தொடக்கம் 2025 வரைக்கும். 25க்கு பிறகு இந்த நிகழ்ச்சி திட்டம் வேறு பெயர்களால் மாற்றமடையலாம். இது மாற்றமடையக்கூடும். அப்ப இந்த பேரோட இருக்கிறது 2018 2025 வரைக்கும். சரியா? இது வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு வேலை திட்டம் பாடசாலை தொகுதியினுள் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. பாடசாலை செயற்பாடுகளில் உள்ளக நெகிழ்வினை உருவாக்கி பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் இடையில சமூகத்தை உள்வாங்கிறது தான் இதுல முக்கியமான ஒரு நோக்கம். அதுலயும் பாடசாலையில கற்கின்ற எல்லா பிரிவினர்களையும் ஒற்றுமையாக பாடசாலையின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்தல். மிக முக்கியமாக உங்களுக்கு விளங்கணும், இந்த EPSIயின் பிரதான நோக்கம் யாது? இதனை குறிப்பிடுக. இவ்வாறான ஒரு வினா வந்தால் அதுக்குரிய விடையாக நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம்தான் இந்த பாடசாலையில உள்ள சகல பிரிவினர், அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊழியர்கள், பெற்றார்கள் எல்லோருமே உள்ளடங்கலாம். சகல பிரிவினரும் ஒற்றுமையாக பாடசாலையின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்தல் இந்த வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு திட்டத்தின் முக்கியமான ஒரு நோக்கமாகும். இதன் பிரதான நோக்கமாக இது காணப்படுகிறது. அப்ப எல்லாரையும் அந்த பாடசாலையில் இருக்கிற சகலரையும் ஒற்றுமைப்படுத்தி அதன் மூலமாக பாடசாலைகளை ஒரு விளைதிறன் உள்ள பாடசாலையாக மிளிரச் செய்வதே இதன் நோக்கமாகும். அப்ப வெளிப்படை தன்மையுடன் எல்லாம் உள்ளுக்கு ஒளிச்சு வச்சு பாடசாலைக்குள்ள ரகசியமாக எந்த வேலையும் செய்யலாம். பாடசாலைகள் எந்த ஒரு செயற்பாடு செய்யறதா இருந்தாலும் அது சமூகத்துக்கு வெளிப்படைத்தன்மையாக காட்டப்படக்கூடியதாகவே இந்த நிகழ்ச்சி திட்டத்தினூடாக அனைத்து வேலைப்பாடுகளும் நடைபெற வேண்டும் என்பதுதான் இதன் மூலமாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது. வெளிப்படைத்தன்மையுடன் பாடசாலையின் இலக்கினை அடைந்து கொள்ளும் பொருட்டு சமூக ஒருமைப்பாடும் நல்லிணக்கத்தையும் உறுதி செய்யும் வகையில் மாணவர்களுடைய மென்திறன் சாஃப்ட் ஸ்கில்லை விருத்தி செய்யும் பொருட்டு பாடசாலையினுள் கல்வி பண்புத்தர மேம்பாட்டுடன் பாடசாலை முகாமையினை முறைமையாக வலுவூட்டுவதற்காக இவ்வேலை திட்டம் அமுலாக்கப்படுகின்றது. அப்ப இந்த வேலை திட்டம் அமுலாக்கலுக்கு வந்ததே சமூகத்தை உள்வாங்கி எடுத்து பாடசாலை சமூகத்தோடு ஒன்றிணைந்து ஒற்றுமையாக பாடசாலை பங்களிப்புடன் ஒரு சிறந்த விளைதிறனான பாடசாலையை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். சரி, இப்ப இதுல மிகவும் முக்கியம் PSI எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது, அதற்கூடாக EPSI எப்பொழுது திரும்ப மீண்டும் அது மீளமைக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு வலுவூட்டப்பட்டு வந்தது எவ்வாறு என்பதுல நீங்க கிளியராக விளக்கமாக இருக்கணும். அப்ப குழம்பிக்குள்ள கூட எப்படின்னு சொல்லி சொன்னா 2005 தான் PSI அறிமுகப்படுத்தப்பட்டது. 2005 இருந்து 2018 இது EPSI மாற்றம் பெறுது. அந்த பழைய புக்ஸ்ல PSI பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் என்ற எண்ணக்கரு புதியதாக வரும்போது இப்ப மினிஸ்ட்ரியால வெளியிட்ட, நான் சொன்னேன் ஸ்கூல்ல உள்ள பிரின்சிபல் மார்க்ல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு புக்ஸ் இருக்கு, வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம். இது எஜுகேஷனல் மினிஸ்ட்ரி ஸ்கூல்களுக்கு கைடாக வழங்கப்படுற புக். இந்த புக்ஸ்ல எங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப எங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான நிறைய விஷயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பிரின்சிபல்மாரோட பேசினா இப்ப எமது பாடசாலை எந்த அளவு தரமானது, இது ஒரு மினிஸ்ட்ரியால் வெளியிட்ட புக்.
இதே மாதிரி பண்பு ரீதியான தகவல்கள் தொடர்பான ஒரு புக், எங்கள் டொமைன்ஸ் தொடர்பாக வெளியிடப்பட்ட புக்ஸ். இவ்வாறான புத்தகங்களை பிரின்சிபல்மாரோட கொஞ்சம் பேசி தாங்க வாசிட்டு தரண்டு எடுக்கலாம். அல்லது நீங்கள் இங்கே நாங்கள் வெளியிட போகிற புத்தகத்திலையும் இது தொடர்பான உள்ளடங்கின விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் எடுத்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி தேவைன்னு சொல்லி சொன்னால் நான் இப்போ உங்களுக்கு சில நோட்ஸை சொல்லி நீங்கள் எழுதுறண்டாலும் எழுதிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் அந்த நோக்கத்தை கட்டாயம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பிஎஸ்ஐ, இபிஎஸ்ஐ, அதில் நோக்கம், இது போல இந்த 3 பாயிண்ட்டும் நீங்கள் இன்னும் நோட் எடுத்து வச்சிருக்கணும். நோட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? மேலும் இன்னும் சில நோக்கங்கள் அதிகமாக காணப்படுது. இந்த இபிஎஸ்ஐ நிகழ்ச்சி திட்டத்தின் நோக்கங்கள் இன்னும் பல காணப்படுது. ஒவ்வொன்றா நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லி வரேன். சரியா? முதல்ல உள்ள நோக்கத்தை எழுதி கொள்ளுங்க. பாடசாலையில் உள்ள சகல பிரிவினரும் ஒற்றுமையாக பாடசாலையின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்தல், இதுதான் இதில் பிரதான நோக்கம். சரியா? அடுத்ததுதான் இப்போ பார்க்கறது. அடுத்த நோக்கத்தில் உண்டு சகல மாணவர்களுக்கும் தரமான கல்வியை வழங்குதல். நோட்டு எழுதிக்கொள்றேன்னா எழுதிக்கொள்ளுங்க. சகல மாணவர்களுக்கும் தரமான கல்வியை வழங்குதல். அடுத்தது ஒன்றுபட்ட கல்வி பரப்பினுள் சகல மாணவர்களுக்குமான மாறுபட்ட வேறுபட்ட தேவைகளை வெவ்வேறாக அடையாளம் கண்டு அதன் பிரகாரம் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை அபிவிருத்தி செய்தல். இப்படி ஒன்றுபட்ட கல்வி பரப்பினுள் சகல மாணவர்களுக்குமான மாறுபட்ட வேறுபட்ட தேவைகளை வெவ்வேறாக அடையாளம் கண்டு அதன் பிரகாரம் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை அபிவிருத்தி செய்தல். இபிஎஸ்ஐ நோக்கங்களில் இன்னொரு நோக்கமாக சமூக இணக்கப்பாட்டினை உறுதி செய்தல். சமூக இணக்கப்பாட்டினை உறுதி செய்தல், இது ஒரு நோக்கம். பாடசாலை பங்குதாரர்களின் மென்திறன்களை அபிவிருத்தி செய்தல், இதுவும் இது ஏற்படுத்தப்பட்டதன் ஒரு நோக்கம். பாடசாலை பங்குதாரர்களின் மென்திறன்களை அபிவிருத்தி செய்தல். அடுத்ததாக பாடசாலைகளில் தீர்மானம் எடுக்கின்ற செயற்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை. நான் சொன்னேன் அதுதான், சமூகத்துல பாடசாலைக்குள்ள என்ன நடக்குது என்ற விஷயம் சமூகத்துக்கு தெரியும். இதான் வெளிப்படைத்தன்மை. வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தலும் அதிகபட்ச பொறுப்பு கூறலை பாடசாலை பெற்றுக்கொள்ளல். பாடசாலைகள் தீர்மானம் எடுக்கின்ற செயற்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தலும் அதிகபட்ச பொறுப்பு கூறலை பாடசாலை பெற்றுக்கொள்ளல். அடுத்தது மாணவர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் சமூகத்துக்கிடையே பாடசாலை தன்னுடையது என்கின்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. இப்ப நம்மளுக்கு நல்லா தெரியும், எப்பவுமே வளமையா எங்கட வீட்டுல உள்ள ஃபேனோ ஏதோ மின்சார உபகரணம் வேலை செஞ்சா விரைவாக ஆஃப் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியுது. ஆனா அரசாங்கத்துல உள்ள பாடசாலைகளுக்கு அது அந்த ஆஃப் பண்ணணும்ன்ற உணர்வு, இது எங்கட வீடு மாதிரி தான் என்ற அந்த உணர்வு ஆசிரியருக்கும் அதிபருக்கும் மாணவர்களுக்கு பெற்றாரு அனைவருக்குமே இந்த உணர்வு வரணும். இதுதான் மிக முக்கியம். இந்த உணர்வை ஏற்படுத்துறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த உணர்வை நாங்க ஏற்படுத்தணும். இது என்னுடையது, எனது பாடசாலை, என்னுடைய பாடசாலை. எனது வீடு எப்படியோ அதே மாதிரி தான் எனது பாடசாலை. எனது வீட்டுல நான் எவ்வாறு சிக்கனமாக தண்ணீரை பயன்படுத்துகிறேனோ இதே சிக்கனத்தை நான் எனது பாடசாலையிலும் பயன்படுத்த வேண்டும். அது யாராக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும், அதிபராக இருந்தாலும்,
மாணவர் அது பொது சொத்து தானே அப்படின்ற அளவுக்கு நாங்க அதை விடாம நாங்க ஒவ்வொருத்தையும் இது என்னுடையது என்ற உணர்வை ஏற்படுத்தணும். இது மிகவும் முக்கியம். அனைவருக்கிட்டையும் எனது பாடசாலை, அதுதான் எனது பாடசாலை, எனது வீடு மாதிரி எனது பாடசாலை, இந்த உணர்வை ஏற்படுத்து. இப்போ உங்களுக்கு இந்த வினாக்கள் பரீட்சை நடக்கிற நேரம் வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டங்களின் நோக்கங்களில் சிலவற்றை குறிப்பிட்டு எழுதுக சொல்லி சொன்னா நீங்க இப்போ இந்த இவ்வாறான நோக்கங்கள் ஒவ்வொன்றையும் படிமுறையாக எழுதி கொண்டு செல்லலாம். இதுதான் இதற்கான விடையாக அமையும். இது உங்களுக்கு இலகுபடுத்தப்பட்ட வகையில இந்த நோக்கங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தானாகவே இப்போ ஒவ்வொரு நோக்கங்களும் உங்களுக்குள்ளத்தால பதியப்பட்டு வந்திருக்கணும். இப்போ சொல்ல சொல்ல சமூக இணக்கப்பாட்டினை உறுதி செய்தல் இது ஒரு நோக்கம். எல்லா பிரிவினரையும் ஒற்றுமையுடன் பாடசாலையின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்தல் இது ஒரு நோக்கம். சகல மாணவர்களுக்கும் தரமான கல்வியை வழங்குதல் இது ஒரு நோக்கம். மாணவர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் சமூகத்துக்கிடையே பாடசாலை தன்னுடையது என்கின்ற உணர்வை ஏற்படுத்தி கொள்ள இது ஒரு நோக்கம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அதிகூடிய கரிசனையை வழங்குதல். இப்ப பாடசாலை என்ற நேரம் பிள்ளைகள் பெற்றோர்கள் தன்னை பெற்றோரை விட தன் ஆசிரியரையே முழுமையாக நம்பி வரும் இடம்தான் பாடசாலை. எனது ஆசிரியர், அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் ஒரு பூரண அறிவுள்ள ஒருவர், அவருக்கு எதுவும் தெரியாது என்று அந்த குழந்தை நினைக்காது. குழந்தை எனது ஆசிரியருக்கு அனைத்தையும் தெரியும் என்ற முழு நோக்கத்தோடு தான் அந்த பாடசாலைக்கு வருது. ஆசிரியர் முயலுக்கு 3 கால் என்று சொல்லிக் கொடுத்தாலும் பிள்ளை நம்பக்கூடிய குழந்தையாக தான் வரும். தன்னை பெற்றார் அதுக்கு 4 என்று சொன்னாலும் பிள்ளை நம்பாது. இல்லை எங்க டீச்சர் 3 சொல்லி தந்தேன். ஏன்னா ஒரு டீச்சரை நம்பித்தான் அந்த பிள்ளை முழுமையாக வருது. அப்படி இருக்கிற நேரம் நாங்க அந்த பிள்ளைக்கு நல்லதை கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு ஆசிரியரும் முயற்சிக்கணும். இப்ப இதுக்கு பல சம்பவங்களும் பல உதாரணங்களும் இருக்குது. ஒரு ரோல் மாடலா அந்த ஆசிரியரை அந்த மாணவன் பின்பற்றுவான் என்பதற்கு பல ஆதாரங்களும் பல நல்ல நல்ல படிப்பினைகளும் எங்கள்கிட்ட இருக்குது. அது கட்டாயம். அதாவது ஒரு ஆசிரியர் அதுக்கு தான் சொல்ற ஒரு ஆசிரியர் தன் வான்மைத்துவத்தை வளர்த்துக்கிட்டு வகுப்பறைக்கு போகணும். கற்பிப்பவர் அவர் ஆசிரியர் அல்ல, கற்றுக்கொண்டு கற்பிப்பவர். அதனாலதான் அவரை எப்பவும் அவரும் தானாக கற்றுக்கொள்ளணும், கற்றுத்தான் மாணவர்களுக்கு கற்பிக்கணும். அப்ப கற்பிப்பவராகத்தான் காணப்பட வேண்டும், தவிர வெறுமனே கற்பிப்பவராக மட்டும் இருக்கக்கூடாது ஒரு ஆசிரியர். இதைத்தான் அந்த பெற்றோர் எதிர்பார்க்கிறாங்க. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அதிகூடிய கரிசனையை வழங்குதல். அடுத்தது பிரதேச மற்றும் சமூகத்தினுடைய தேவைகளுக்கு பாடசாலையின் பங்களிப்பை பெற்றுக்கொள்ள. எங்களோட பிரதேசத்துல ஏதாவது ஒரு நிகழ்வு ஒன்று நடக்க போகுதா அந்த பாடசாலையில் அதிபர், ஆசிரியர்கள் பங்களிப்பு நாங்க பெற்றுக்கொள்றோம். எங்களுக்கு ஏதாவது தளபாடங்கள் தேவை, சமூகத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு அங்க தளபாடங்கள் தேவைன்னா இந்த பாடசாலையோட பங்களிப்பை பெற்றுக்கொள்றது. இது இந்த EPSIயில் உள்ள நோக்கங்களில் ஒன்றாக காணப்படுது. சமூகம் எவ்வாறு பாடசாலைக்குள்ள நுழையுதோ அதே மாதிரி பாடசாலைக்குள்ள இங்கிருந்து பாடசாலை சமூகம் அப்படியே சமூகத்துக்கு எந்த வகையிலையாவது உதவக்கூடியவர்களாக இருபக்கமும் உதவக்கூடிய மக்களாக இருக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. அடுத்தது பாடசாலைகளில் தீர்மானம் எடுக்கின்ற செயற்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை. இது மிக முக்கியம். வெளிப்படைத்தன்மை. அதுக்காகத்தான் சமூகத்தை உள்வாங்குறோம். சமூகத்தை உள்வாங்கினா ரகசியமாக இருக்காது, வெளிப்படைத்தன்மை இருக்கும். மேம்படுத்தலும் அதிகபட்ச பொறுப்பு குரலை பாடசாலை பெற்றுக்கொள்ள. வள பாவனையை அதி உச்ச மட்டத்தில் பேணுதல் மற்றும் வளங்களை உருவாக்குறது. வள பாவனை நம்ம பார்த்திருக்கோம், வினைத்திறன் விளைதிறன்ல பார்த்திருக்கோம். எங்கள்கிட்ட இருக்கிற வளங்களை உச்சமாக பயன்படுத்துறது. அது எவ்வளவு பயன்படுத்தி இயலுமோ மாணவர்களுக்கு அதை அதி உச்சமாக பயன்படுத்தி அதன் மூலம் ஒரு சிறந்த விளைதிறன் சமூகத்தை நாங்கள் பெற வேண்டும். இதுதான் மிக முக்கியமாக இது அறிமுகப்படுத்தப்பட்ட நோக்கம். அடுத்தது பாடசாலை மட்டத்திலான தொழில்சார் ஆசிரியர் அபிவிருத்தியை மேலும் விருத்தி செய்தல். இப்ப நம்ம இதில் அடுத்ததாக பார்ப்போம். EPSI கூடாக SBPTDன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது.
இதுதான் ஆசிரியர் மட்ட தொழில்சார் வான்மை விருத்தி. ஸ்கூல் பேஸ் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட். ஸ்கூல் பேஸ் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட். ஆசிரியர் மட்ட தொழில்சார் வான்மை விருத்தி. ஆசிரியர் மட்ட தொழில்சார் வான்மை விருத்தி. இந்த நிகழ்ச்சி திட்டங்களும் இதனையும் விருத்தி செய்வது இந்த இபிஎஸ்ஐயின் ஒரு நோக்கமாகும். SBPTDயை விருத்தி செய்தல் இபிஎஸ்ஐயின் ஒரு நோக்கமாகும். இபிஎஸ்ஐ என்றால் என்ன என்று கேட்டால் உங்களுக்கு இதற்குரிய விடை முழுமையாக கிளியராக தெரிஞ்சிருக்கணும். இதன் விளக்கம் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதன் நோக்கங்கள் கிளியராக விளங்கியிருக்கணும். நல்லா தெரியும். நாங்கள் பல நோக்கங்கள் சிறு சிறு நோக்கங்களாக உடைத்து இந்த பரந்த நோக்கத்தை சிறு சிறு நோக்கங்களாக உடைத்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களை இலகுபடுத்துவதற்காக உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தோட நீங்க அடைந்து கொள்ளணும். இந்த முழுமையாக அடைந்து கொள்ளணுன்றதுக்காக இந்த நோக்கங்கள் உடைக்கப்பட்ட சிறு சிறு நோக்கங்களாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அப்போ இப்போ இந்த வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான ஆரம்ப விளக்கம் இதுல உங்களுக்கு கிளியர் இல்லைன்னு சொன்னா சொல்லுங்க பார்ப்போம். அதே நான் இடையில ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன், மாணவர் தொகை, அது பற்றி யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. சொல்லுங்க. பாடத்தை முழுமையாக அவதானிக்கிறீங்களா? 4,165,964. 4 கோடியா? 41,65,964. 41 லட்சம் இல்ல, 44 லட்சத்து, நீங்க அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. 44,450,000க்கு மேற்பட்ட பாடசாலைகள், கிட்டத்தட்ட இது வந்து 2017ஆம் ஆண்டு 17ல 41 லட்சம் பாடசாலை, 17ல 41 லட்சமாக இருந்தது. இப்ப 2021 இன்றைய கரண்ட் இதை பாத்தீங்கன்னா தெரியும், 44,400,000க்கு மேற்பட்ட பாடசாலைகள், 44 லட்சத்துக்கு மேற்பட்ட பாடசாலைகள் காணப்படுது. இப்பவும் இப்ப இந்த தேசிய பாடசாலை 1000 திரும்ப உருவாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப படிப்படியாக ஒவ்வொரு வருடங்கள் போக்குள்ள எப்படியுமே பாடசாலை தொகை அதிகரிச்சுட்டு போகும். அது தொடர்பா இபிஎஸ்ஐ தொடர்பான விளக்கங்கள் வேற ஏதாவது? சரி, இபிஎஸ்ஐ என்றால் என்ன சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம், இபிஎஸ்ஐ என்றால். இபிஎஸ்ஐ என்றால் வலுவூட்டப்பட்ட மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம். இதன் நோக்கங்களில் ஒன்றை குறிப்பிடுங்க. ஓத்தரா சொல்லுங்க பாப்போம் நோக்கத்தை. தரமான ஆளுமை மிக்க கல்வி சமூகத்தை உருவாக்குதல். குட். பாடசாலையில் சகல பிரிவினரும் ஒற்றுமையாக வேலை செய்தல். வெரி குட். சகல பிரிவினரும் ஒற்றுமையாக இருந்து அதன் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்தல். எஸ், குட். பாடசாலை பங்குதாரர்களின் மென்திறன்களை அபிவிருத்தி செய்தல். மென்திறன்களை விருத்தி செய்தல். குட், வெரி குட். ஆசிரியர்கள் அதிகாரிகள் சமூகத்திலேயே பெற்றோர்கள் சமூகத்திலேயே பாடசாலை தன்னுடையது என்ற உணர்வை விருத்தி செய்தல். குட், எஸ், தன்னுடையது என்ற உணர்வை விருத்தி செய்தல். எஸ். வேற இன்னும்? பாடசாலை செயல்பாடுகள் வெளிப்படையான தன்மையை கொண்டிருத்தல். வெளிப்படையான தன்மையை கொண்டிருத்தல். எஸ், சொல்லுங்க. சகல மாணவர்களுக்கும் தரமான கல்வியை வழங்குதல். தரமான கல்வியை வழங்குதல். எஸ். வளப்பாவனையை திருப்திகரமாக மேம்படுத்துதல். வளப்பாவனை அதிஉச்ச மட்டத்தில் முழுமையாக மாணவர்களுக்காக பயன்படுத்துதல். எஸ், குட். வேற? மாணவர்கள் பெற்றோர்களிடையே எதிர்பார்ப்புகளுக்கு அதிகூடிய கரிசனையை வழங்குதல். எஸ், அவங்க எதிர்பார்ப்புகளை வீணாக்கி மண்ணாக்கி விட்டுறாம அவங்களுக்குரிய அந்த கரிசனையோடு செயற்படுதல். எஸ், குட்.
கிளியரா ஓரளவு உங்களுக்கு முழுமையான விளக்கங்கள் அதுல நோக்கங்களை எடுத்துக்கொண்டீங்க. குட், பாராட்டப்படுறீங்க. இந்த இதை நீங்க மேலும் உங்களுக்கு வச்சுக்கொண்டீங்க. இந்த எக்ஸாமுக்கு இவ்வாறான வினாக்கள் தான் வரும். இவ்வாறான வினாக்களுக்கு நீங்க இவ்வாறான விடைகள், இப்ப 3 புள்ளிகள்னா 3 குறிப்பிடுக, இவற்றை மட்டும் குறிப்பிடுறது. கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கடா. சரியா? அது நெட் கனெக்ஷன்ல சின்ன ஒரு பிரச்சனை ஆகிட்டு, சரியா? சரி, இப்ப பார்ப்போம். இப்ப நோக்கங்களை கிளியரா சொன்னீங்க. குட் எல்லாருக்கும். இந்த வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு வேலை திட்டத்தினை அமுல்படுத்துவதன் ஊடாக பாடசாலை செயற்பாடுகள் நவீனமயப்படுத்தல். 1, மாணவர் அடைவை மேலோங்க செய்கிறது. 2, பாடசாலை எதிர்நோக்குகின்ற பல்வேறுபட்ட சவால்களை வெற்றி கொள்வதன் ஊடாக கல்வியின் பண்பு தரத்தை அபிவிருத்தி செய்தல் என்பதுதான் இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த EPSI மூலம் எதனை எதிர்பார்க்கிறார்கள் என்றால், பாடசாலை செயற்பாடுகள் நவீனமயப்படுத்தப்பட வேண்டும், மாணவர்கள் அடைவு மேலோங்க செய்ய வேண்டும், பாடசாலை எதிர்நோக்குகின்ற பல்வேறுபட்ட சவால்களை வெற்றி கொண்டு அதன் பண்பு தரத்தை அபிவிருத்தி செய்தல். இதுதான் இந்த EPSI கூடாக எதிர்பார்க்கப்படுகின்ற விடயங்களாக காணப்படுகின்றன. மேலும் இந்த வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு வேலை திட்டம் அறிமுகம் செய்யப்படுவதன் வாயிலாக எதிர்பார்க்கப்படும் பங்குபற்றல் முகாமைத்துவம் உறுதி செய்யப்படுவதுடன் பாடசாலையை பலமாக்குவது, ஒரு பலமுள்ள வலுவுள்ளதாக ஆக்குவது, இந்த பலமானதாக ஆக்குவது இதன் செயற்பாடுகளில் பிரதானமான ஒரு செயற்பாடு. அதில் பாடசாலையின் முழு செயற்பாடுகள் தொடர்பாகவும் பொறுப்பு கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மையினை உருவாக்குவதன் மூலம் பாடசாலை மேம்பாட்டு வேலை திட்டத்தை வலுவாக்குவது இந்த வேலை திட்டத்தினூடாக எதிர்பார்க்கப்படும் மேலும் பல விடயங்களாக இவை காணப்படுகின்றன. அப்ப இதன் மூலம் எவ்வாறான நிகழ்வுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன என்றதை நீங்க இப்ப இதனை பார்த்து வந்தீங்க. இந்த பாடசாலை மேம்பாட்டு வேலை திட்டத்தினூடாக எங்கள் பாடசாலைகளுக்கு என்னென்ன உதவிகள் கிடைக்கிறதுன்றதை பார்ப்போம். அடுத்ததாக நாங்க பார்க்க போற ஒரு விஷயம், இந்த EPSI கூடாக வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு வேலை திட்டத்தினூடாக பாடசாலைகளுக்கு கிடைக்கும் உதவிகள். இந்த தலைப்புக்குடாக பார்க்கிறோம். இந்த தலைப்பை நோட் பண்ணி இந்த சொல்றது சின்ன சின்னதா பிறகு நீங்க நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுல என்னென்ன உதவி முதலாவது கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னா, தேசிய கல்வி குறிக்கோள். எத்தனை கல்வி குறிக்கோள்? கல்வி குறிக்கோள் அடிப்படை தேர்ச்சிகளும் எத்தனை? குறிக்கோள் 8, தேர்ச்சிகள் 7. முதலாவது உதவியே இந்த கல்வி குறிக்கோள்களையும் பொது தேர்ச்சிகள் தொடர்பாகவும் உரிய கவனத்தை செலுத்துதல். எல்லா ஸ்கூல்ல உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் எத்தனை குறிக்கோள் இருக்குது, எத்தனை தேர்ச்சிகள் இருக்குது, எல்லாருக்கும் கிளியரா இது தொடர்பான ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் விளக்கங்கள் எடுத்திருக்கணும். ஏன்னு சொல்லி சொன்னா, பாடசாலைகள்ல இந்த தேசிய குறிக்கோள்களையும் அடிப்படை தேர்ச்சிகளையும் வைத்துத்தான் அந்தந்த பாடசாலைகளுக்குரிய மோட்டோ, விஷன், மிஷன் இது ரெண்டும் அவங்க தயாரிக்கணும். அவங்க மகுட வாசகம், பணிக்கூற்று, நோக்கக்கூற்று இது மூன்றுமே அந்த பாடசாலைகள்ல உருவாக்குறது, அந்த பிரின்சிபல்மார் உருவாக்குறது இந்த கல்வி குறிக்கோள்களையும் அடிப்படையாக தேர்ச்சிகளையும் வைத்துதான். அப்ப கட்டாயம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த எங்கட பாடசாலையோட மோட்டோ என்ன, விஷன் என்ன, மிஷன் என்னன்றது அந்த பிள்ளைகளுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இது ஒவ்வொரு வகுப்பாசிரியர்களும் அந்த மாணவர்களுக்கு முழுமையாக எடுத்து சொல்லியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். இது எதை வச்சு சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த நாட்டின் பொது தேர்ச்சிகள், குறிக்கோள்கள், இதனையும் இதுல உள்ள 8ஐயும் 7 இந்த 15ஐயும் தொடர்பான முழுமையான விளக்கங்களை கொடுப்பதோட அது தொடர்பாக இதர விளக்கத்தோடு சேர்த்துதான் அவங்க அந்த மாணவர்களுக்கு அவங்களோட ஸ்கூல்ல உள்ள மகுட வாசகம், அதுல நோக்கக்கூற்று, பணிக்கூற்று இதனையும் தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும். இதுதான் இது எங்களை பாடசாலைக்கு கிடைக்கிற உதவிகள்ல முக்கியமான உதவியாக காணப்படுது. இரண்டாவது விஷயமாக பாடசாலை மட்டத்திலான திட்டமிடல் செயற்பாடுகள். இப்ப எங்களுக்கு தெரியும், பாடசாலைகள்ல பிரின்சிபல்மார் வெறுமனே
இந்த மாணவர்கள் கற்றுக் கொடுத்து இருக்கின்ற ஃப்ரீ புக்ஸை வச்சு கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுவது மட்டுமல்ல பாடசாலை செயற்பாடுகள். அதில் பல எல்லா விதமான ஒரு வைத்தியர் அவருடைய வைத்திய தொழிலை மட்டும்தான் செய்வார். ஆனால் ஒரு ஆசிரியர் ஒரு வைத்தியராக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு சிறந்த ஒரு உபதேசிப்பாளராக, உதவி செய்யக்கூடியவராக, உண்மையாளராக, இப்படி பல ஆல்ரவுண்டர். ஒரு ஆசிரியர் என்பவர் சகல தொழில்களையும் செய்யக்கூடிய ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு தொழில் தான் இந்த ஆசிரியர் தொழில். அப்ப இதனை புரிபவற்றை எல்லா ஆற்றலும் இருக்கும். உதாரணமா ஒரு வகுப்புல ஒரு மாணவன் தன் பாடத்துல தயக்கமாக அன்று இருக்கிறான் என்று சொன்னா அந்த ஒரு உளவியலாளராக காணப்படுவார். அந்த ஆசிரியர் உளவியல் ரீதியாக அந்த மாணவன் ஏன் இவ்வாறு இடரான நிலையில இருக்கிறான் என்பதை அந்த மாணவன் முகத்தை பார்த்தே இனங்காணக்கூடிய தன்மை அந்த ஆசிரியருக்கு இருக்க வேண்டும். அந்த ஆசிரியர் அவ்வாறாக இருந்தால்தான் அந்த மாணவருக்கு ஏற்ற விதமான கற்றலை அங்கு நிகழச் செய்ய முடியும். அப்ப நிச்சயமா ஒரு ஆசிரியர் ஒரு உளவியல் அதுக்காக தான் இந்த சைக்காலஜி பாடம் நாங்க படிக்கிறது. இந்த ப்ரொஃபஷனல் சப்ஜெக்டை நாங்க கல்விமானி கற்கை நெறியில் பயில்றதன் முக்கியமான நோக்கம் இந்த வகுப்பறை மாணவர்களை இனங்காண்டு அவர்களுடைய கற்றல் நடவடிக்கைகளை செய்வதுதான் சைக்காலஜி. வகுப்பறை கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்டை எவ்வாறு செய்யணும், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எவ்வாறு நிகழணும், இதனை தெரிந்து கொள்வதற்காக கற்கிறது தான் இந்த மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். அதே நேரம் மாணவர்கள அளவீடு, மதிப்பீடு, கணிப்பீடுகள் தொடர்பான விடயங்களை பற்றி தெளிவாக விளங்க வேண்டும் என்பதற்காக இவலுவேஷன் அண்ட் மெஷர்மெண்ட் உங்களோட அடுத்த பாடம். கரிக்குலம், கலை திட்டங்கள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது, பாடசாலை மறைக்கலை திட்டம், இணைக்கலை திட்டம், இவ்வாறான கலை திட்டங்கள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டது தொடர்பாக அறிந்து கொள்வதுதான் இந்த கரிக்குல பாடம். அப்ப இந்த பாடங்கள் ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட் உருவாக்கப்பட்டதே நாங்கள் வகுப்பறையில செல்லுற நேரம் இந்த மாணவர்கள மனோநிலைகளை அறிந்து அதற்கு ஏற்ற விதமாக எங்கள் கற்றல் செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தும். அப்ப நாங்க இவ்வாறான செயற்பாடுகள் பாடசாலைகள்ல ஒரு பிரின்சிபல், ஒரு ஆசிரியர் எவ்வாறு மாணவர்களை இனங்காண வேண்டுமோ செயற்பாடுகள் காணப்படுது. இந்த வருடம் இப்ப 2021 நான் என்னென்ன செயற்பாடுகள் செய்ய இருக்கிறேன் என்று சொல்லி அவர் டிசம்பருக்கு முதலே அந்த திட்டங்களை தயாரிச்சு இந்தென்ன செயற்பாடுகள் எங்களோட பாடசாலை நடைமுறையில் இருக்கிறது, நடைமுறைப்படுத்த இருக்கிறோம் என்பதனை அந்த ஆனுவல் பிளான் தயாரிச்சு அதுல 5 இயர் பிளான் போட்டு அதுல அவசியமான தேவைகளை 1 இயர் பிளான்ல சேர்த்து அதுக்கு தேவையான பட்ஜெட், வரவு செலவு திட்டங்கள் எல்லாம் போட்டு எங்கிருந்து நிதி எடுக்க போறோம், எவ்வாறு செய்ய போறோம்ன்ற திட்டங்களை முறையாக ஒழுங்கமைத்து வடிவமைத்து அவர் ஜோனல் ஆபீஸுக்கு அனுப்பி அதன் மூலமாக அதை அப்ரூவல் எடுத்து தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த செயற்பாடுகள், இந்த திட்டமிடல் செயற்பாடுகள் எல்லோருக்கும் பொருந்துகின்ற விதமாக அமைய வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது. அப்ப அதற்காகத்தான் இந்த திட்டம் மாணவர்கள் சார்பானதாக, மாணவர்களுக்கு நலனுள்ளதாக அமைய வேண்டும் என்பதை எதிர்பார்த்து செய்கின்றார். அடுத்தது மாற்றங்கள் மற்றும் புதுமைகளுக்கு இசைவாகும் சந்தர்ப்பங்களை வழங்குகிறது. இப்ப என்னென்ன புதுமைகள் இருக்குதோ, மாற்றங்கள், புதிய மாற்றங்கள் இருக்குதோ அதற்கு இசைவாகும் சந்தர்ப்பம். இது இந்த நவீன காலத்துக்கு ஏற்ற விதமான சந்தர்ப்பங்களை வழங்குவதும் இந்த திட்டத்தின் மூலம் இது பாடசாலைக்கு கிடைக்கும் உதவியாக காணப்படுகிறது. நவீன சவால்களுக்கு முகம் கொடுக்கும் மாணவ சமுதாயத்தை உருவாக்குவது. அப்ப அது இந்த திட்டத்தின் மூலமாக பாடசாலை கிடைக்கிற உதவியாக காணப்படுகிறது. அப்ப பிள்ளைகள் நவீன சவாலுக்கு முகம் கொடுக்கக்கூடிய சமூகமாக மாறணும் என்றதற்கு இது முக்கியம். அடுத்தது பாடசாலை மட்டத்திலான பொருத்தமான தொடர் ஆளணி அபிவிருத்தி வேலை திட்டத்தை அமுலாக்குதல். இதான் நம்ம பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்தும் போது பொருத்தமான ஆளணி, நிறைவு செய்யப்பட்ட ஆளணி ஒன்று வந்து சேரும் அந்த பாடசாலை. அப்ப ஆளணி அபிவிருத்தி வேலை திட்டத்தினை அமுலாக்குதல். அந்த திட்டத்தினூடாக பாடசாலை கிடைக்கும் உதவிகளில் இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது. பொருத்தமான ஆளணியினர் வந்து சேருதல். அடுத்தது பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு மற்றும் ஆசிரியர்களுக்கு இடையிலான தொடர்பினை வலுவூட்டல்.
இப்ப இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ளாக பாடசாலையில கிடைக்கிற உதவிகள் என்ற இந்த அடிப்படையில நாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க இபிஎஸ்ஐ கூடாக பாடசாலைகள்ல பல குழுக்கள் காணப்படும். அது மிக முக்கியம். பல குழுக்கள். அதுல ஒரு குழுதான் இந்த கல்வி அபிவிருத்தி நிறைவேற்று குழு. இதை சொல்ற SDEC, ஸ்கூல் டெவலப்மெண்ட் என்ஹான்ஸ்ட் கமிட்டி. இது 2018க்கு பிறகு வந்த பேர் தான் SDEC. 2018 முதல் 2005 இருந்து 2018 வரைக்கும் இதுக்கு பேர் SDC, ஸ்கூல் டெவலப்மெண்ட் கமிட்டி. SDC என்றுதான் இந்த பேர் வழங்கப்பட்டுச்சு. 18க்கு பிறகுதான் எவ்வாறு PSI EPSI ஆக மாற்றமடைந்ததோ SDC SDEC ஆக மாற்றமடைஞ்சிச்சு. SDC SDEC ஆக மாற்றமடைஞ்சிச்சு. அப்ப அதை பிள்ளைங்க எடுத்துக்கணும். அப்போ SDEC இந்த குழு, இத மாதிரி கல்வி அபிவிருத்தி நிறைவேற்று குழு, கல்வி முகாமைத்துவ குழு, 2 குழுக்கள் இருக்கு. கல்வி முகாமைத்துவ குழு, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அது முதல் ஸ்கூல் SMT ஆக காணப்பட்டது. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டீம் இப்போ 2018க்கு பிறகு SMC, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியாக மாற்றமடைந்து இந்த குழுக்கள் காணப்படுது இந்த இபிஎஸ்ஐ குழாக பாடசாலைகள்ல. அதுல SDEC குழு, கல்வி அபிவிருத்தி நிறைவேற்று குழு, நல்லா கிளியரா விளங்கிக்கொள்ளணும். கல்வி அபிவிருத்தி நிறைவேற்று குழு. இந்த குழுக்கு தலைவராக பாடசாலையின் அதிபர் காணப்படுவார். தலைவராக பாடசாலையின் அதிபர். 2 குழுக்களுக்குமே தலைவர் பாடசாலையின் அதிபர் தான். அதே நேரம் SDS, ஸ்கூல் டெவலப்மெண்ட் சொசைட்டி, பாடசாலை அபிவிருத்தி சங்கம் ஒன்று இருக்குது. SDS. இது யாருன்னு சொல்லி சொன்னா, நம்மட பாடசாலை ஒரு 1Cயோ 1ABயோ டைப் 2ஓ டைப் 3ஓ எந்த வகை பாடசாலையோ அந்த வகை பாடசாலையில கற்கின்ற அனைத்து மாணவர்களின் பெற்றோர்களும் SDS-க்குள்ள உள்ளடங்குவாங்க. அப்போ பாடசாலை அபிவிருத்தி சங்கம் SDS, இது கற்கின்ற அனைத்து மாணவர்கள பெற்றோர்களும் உள்ளடங்குவாங்க அதுக்குள்ள. ஆனா SDEC-க்குள்ள அப்படி இல்லை. அந்த குழுவுல இருந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு குழு தெரிவு செய்யப்படும். அந்த குழுவுல வார பெற்றார்கள் இந்த SDEC குழுக்குள்ள வருவாங்க. அது மாணவர் தொகைக்கேற்ப உள்ளடங்கப்படும். இப்போ மாணவர் தொகைக்கேற்ப வருங்க அந்த குழு. இப்ப நீங்க அதை நாங்க எங்களுக்கு அப்படியே பின்னால விரிவா அதுல விளக்கம் இருக்குது. இப்போ உதாரணமா ஒரு பாடசாலையில 3 ஆசிரியர்கள் இருக்காங்கன்னா அந்த 3 ஆசிரியர்களும் அந்த SDEC குழுவுக்குள்ள இருப்பாங்க. அதே நேரம் அந்த பாடசாலையில 100 மாணவர்கள் படிக்கிறாங்க. 100 மாணவர்கள் தான் மொத்த தொகைன்னு சொல்லி சொன்னா அந்த 100 மாணவர்கள்ல பெற்றோர்கள் 3 உள்ளடங்குவாங்க. 3. அப்ப 101 தொடக்கம் 500 மாணவர்கள் கற்கிற பாடசாலையாக இருந்தால் அதுல பெற்றோர் 4 பேர் உள்ளடங்குவாங்க. அப்ப 101 தொடக்கம் 500 பேர் இருந்தால் பெற்றோர் 4 பேர். 501 தொடக்கம் 1000 பேர் இருந்தால் பெற்றோர் 5 பேர். 1001 இருந்து 1500 பேர் இருந்தால் பெற்றோர் தொகை 6. 1500 இருந்து 2000 இருந்தால் பெற்றோர் தொகை 7. 2000க்கு மேற்பட்டு எத்தனை மாணவர்கள் இருந்தாலும் பெற்றோர் தொகை 8. இன்னொருக்கா சொல்றேன் கவனிங்க. 100 மாணவர்கள் கற்கின்ற ஒரு பாடசாலையாக இருந்தால் மொத்தமாக குழு அங்கத்தவர் பெற்றோர்கள் மூலமாக 3. 101 தொடக்கம் 500 பேராக இருந்தால் 4. 501 தொடக்கம் 1000 இருந்தால் 5. 1001 தொடக்கம் 1500 இருந்தால் 6. 1500 தொடக்கம் 2000 இருந்தால் 7. 2000க்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் 8 பெற்றோர்கள் இருப்பாங்க. இவங்க SDS கூடாக தெரிவு செய்யப்பட்ட SDEC குழு மெம்பர்ஸ், கல்வி அபிவிருத்தி நிறைவேற்று குழு மெம்பர்ஸாக இருப்பாங்க. சரிதானே? இப்ப இவங்கள்ல இருந்து
ஒரு செயலாளர் ஒருவர் தெரிவு செய்யப்படுவார். இந்த இருக்கின்ற அந்த 3 பெற்றாராக இருந்தால் அதுல ஒருவர் செக்ரட்டரி, 4 பெற்றாராக இருந்தால் அதுல ஒருவர் செக்ரட்டரியாக இருப்பார். அப்ப தலைவர், அதிபர், உதவி தலைவர்களாக டிப்யூட்டி பிரின்சிபல் அல்லது வைஸ் பிரின்சிபல், ஆனா செக்ரட்டரியாக ஒரு பேரண்ட் ஒன்று இருப்பார். இது மிகவும் முக்கியம். இதுதான் இந்த கல்வி அபிவிருத்தி நிறைவேற்று குழுவின் அங்கத்தவர் தொகை. ஆசிரியர்கள் இப்போ 3 ஆசிரியர்கள் இருந்தால் 3 அந்த குழுவின் அங்கத்தவர்களாக இருப்பாங்க. 4 தொடக்கம் 10 பேர் இருந்தால் 3 தான் இருப்பாங்க. 11 தொடக்கம் 20 பேர் இருந்தால் 4 பேர் இருப்பாங்க. 21 தொடக்கம் 40 பேர் இருந்தால் 5 பேர் இருப்பாங்க, 5 ஆசிரியர்கள். 41 தொடக்கம் 70 பேர் ஆசிரியர்கள் இருந்தால் 6 ஆசிரியர்கள் இருப்பாங்க. இவ்வாறாக இந்த குழுக்கள தொகை, ஆசிரியர்கள தொகையும் பெற்றார்கள தொகையும் காணப்படும் இந்த குழு. அப்ப நல்ல கிளியரா விளை கொள்ளணும். SDS என்றால் யாரு சொல்லுங்க? SDS யாரு? STSனா பாடசாலை அபிவிருத்தி சங்கம். அங்க பெற்றோர்கள் இருப்பாங்க. கற்கின்ற மாணவர்களுக்கு எல்லா பெற்றோர். எல்லா பெற்றோர்களும் இருக்கிற தலைவர் யாரு? தலைவர் அதிபராக காணப்படுவார். செயலாளர் ஒரு பெற்றோராக காணப்படுவார். அப்ப அந்த குழுவோட விளக்கங்களை கிளியராக எடுத்துக்கணும். முகாமைத்துவ குழு இதே மாதிரி SMC கல்வி முகாமைத்துவ குழுவில் அவங்க இருப்பாங்க. அந்த முகாமைத்துவ குழு பாடசாலையில் உள்ள அதிபர் தலைவராகவும், உதவி அதிபர் உதவி தலைவராகவும், ஏனைய சீனியர் டீச்சர்ஸ், இப்ப சீனியர் டீச்சர்ஸ் அதுக்குரிய மெம்பர்ஸ் ஆகவும் இருப்பாங்க. இந்த SDEC குள்ள வர மெம்பர்ஸ் தான் இந்த SMC மெம்பர்ஸ் ஆகவும் இருப்பாங்க, டீச்சர்ஸ். இந்த முகாமைத்துவ குழு மெம்பர்ஸ் தான் இந்த SDEC குழுக்குள்ளேயும் இடம்பெறுவாங்க, இந்த சீனியர் டீச்சர்ஸ். அப்ப இந்த முகாமைத்துவ குழு தான் இந்த பாடசாலையை முழுமையாக இயக்கும் குழு. இந்த முழுமையாக இயக்குற குழு முகாமைத்துவம், பாடசாலை உள் முகாமைத்துவம். SDEC குழு ஏனைய அனைத்து செயற்பாடுகள், கல்வி தொடர்பான உள்ளக வெளிவாரி அனைத்து செயற்பாடுகளையும் இயக்கி கொண்டிருக்கும் குழுவாக இந்த கல்வி அபிவிருத்தி நிறைவேற்று குழு இது செயற்படும். அப்ப இந்த செயலாளர் ஒரு சிறந்தவராக இருந்தால் இந்த பாடசாலை ஒரு தரமுள்ள ஒரு விளைதிறன் உள்ள பாடசாலையாக மிளிரும் என்பது இந்த சந்தேகம் இல்லை. ஏன்னு சொல்லிச்சுன்னா இந்த செயலாளர் அந்த பாடசாலையை தொடர்ந்து அவதானிப்பவராக இருப்பார். அந்த பேரண்ட்ஸும் அந்த மெம்பர்ஸாக இருக்கின்ற பேரண்ட்டும் அந்த செக்ரட்டரியும் அந்த பாடசாலையில் அவதானித்து எந்த பாடசாலையில எங்கள் பாடசாலையில் என்ன நடக்கிறது, பாடங்கள் முறையாக நடைபெறுகிறதா, உரிய ஆசிரியர்கள் உரிய முறையில் அனைத்து கற்றலையும் சரியான முறையில் கற்பிக்கின்றார்களா, மாணவர்களது அடைவுகள் எவ்வாறு இருக்கின்றது, அடைவுகளில் பெறுபர்களில் வீழ்ச்சி நிலவுகின்றதா, இதனை அவதானித்து அவர்கள் இந்த பெறுபர்களை அதிகரிக்கும் முகமாக மாணவர்கள் பெற்றார்களிடம் கூறி அதனை அதிபரிடம் முறைப்பட்டு அதன் மூலம் சிறந்த பல திட்டங்களை செயற்படுத்த இந்த செயலாளரும் இந்த பெற்றார் குலமும் சிறந்ததாக அமைந்தால் அது ஒரு சிறந்த விளைவுள்ள பாடசாலையாக மாற்றம் அடைய செய்யலாம். செயலாளர் ஒரு சிறந்த நல்ல ஒரு ஆரோக்கியமான செயலாளராக இருந்தால் அதனை ஒரு ஆரோக்கியம் உள்ள பாடசாலையாக மாற்ற முடியும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. என்னென்ன உதவிகள் கிடைக்கிறாக அதை விளைவிக்கும். அடுத்த உதவியாக காணவில்லை நாங்க பார்த்த சமூக தொடர்பு பாடசாலை மற்றும் உதவி வீட்டிலும் கற்றல் சூழலை உருவாக்குது. பாடசாலை கல்வி அபிவிருத்தி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கிடையிலான தொடர்பினை வலுவாறு மணித்தியாலயங்களோட தொடர்புகள் இந்த ஏனைய டீச்சர்ஸோட ஆழ மணித்தியாலங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை உதவி பாடசாலைக்கு பார்க்க வேண்டிய இடம் காணப்படும். வீட்டுச் சூழல் அடுத்ததாக வீட்டுச் சூழலை ஒரு தொடர்பினை மாற்ற வாயிலாக பாடசாலை காணப்படுகின்றது என்பது வீட்டிலும் சிறந்த கற்றல் சூழலை ஒரு ஆசிரியர் இது இந்த மாணவர்களை எவ்வாறாக இனங்கண்டு தன் பாடசாலை ஏற்பாடுகளை மேற்கொள்கின்றாரோ அதே மாதிரி அந்த மாணவனது வீட்டுச் சூழல் எவ்வாறு இருக்கின்றது என்பதனை முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். அந்த வீட்டுச் சூழலையும் ஒரு கற்றல் சூழலாக உருவாக்க வேண்டிய பொறுப்பும் இந்த நிகழ்ச்சி திட்டம் ஏன்னு சொல்லிட்டு அதுக்குத்தான் சமூகத்தை உள்வாங்குறது. சமூகம் எந்த நேரமும் தன் ஆசிரியர்களோட தன் பாடசாலையோட தொடர்பாயிருக்கும்.
என்ன நடக்குது, பாடசாலையில என்ன நிகழ்கின்ற விடயங்கள் என்ன. இப்போ பிள்ளைய கொண்டு ஸ்கூல்ல சேர்த்தோமா அதை பற்றி எந்த தொடர்புமே இல்லாம இருக்கின்ற ஒரு நிலை இருக்கக்கூடாது. கட்டாயம் அந்த உரிய ஆசிரியர்கள் உரிய அதிபர்களை அடிக்கடி சந்தித்து என்ன இது தொடர்பான நிகழ்வுகளை அறிய வேண்டிய விஷயம் மிகவும் முக்கியம். அப்ப அதன் மூலம் இந்த ஆசிரியர்களும் வீட்டுக்கு போய் இந்த மாணவர்கள நிலைப்பாடுகளை அறிந்து உரிய கற்றல் சூழலை ஏற்படுத்தி கொடுத்து அதற்கு உதவக்கூடியவர்களாக காணப்படுவதும் இந்த வேலை திட்டத்தினூடாக எதிர்பார்க்கப்படும் இந்த பாடசாலை கிடைக்கும் உதவிகளில் எதிர்பார்க்கப்படும் நிகழ்வுகளாக இது காணப்படுகின்றது. அடுத்தது கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வை செயற்பாடுகளை வலுவூட்டுதல். இப்ப நாம எங்களுக்கு அடுத்த முகாமைத்துவத்தில் அடுத்தடுத்த தலைப்புகள்ல இந்த கண்காணிப்பு மேற்பார்வை தொடர்பாக வரும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எத்தனை 30 வருடங்கள் அனுபவம் பெற்ற ஒரு ஆசிரியர் கற்பிக்கிறதாக இருந்தாலும் கட்டாயம் ஒரு மேற்பார்வை அவசியம். ஒரு மேற்பார்வையின் மூலம் அந்த செயற்பாடுகள் ஒரு பலமுள்ளதா ஒரு வலுவுள்ளதாக மாற்றமடையும். ஒரு மேற்பார்வை ஒன்று இல்லைன்னு சொல்லி சொன்னா அது ஒரு உசார்த்தன்மையான கற்றல் செயற்பாடுகளாக நிகழாது. அப்ப எப்பொழுதுமே மேற்பார்வை ஒன்று மிகவும் அவசியம். ஒரு பாடசாலையை ஒரு மேலிடம் அதனை மேற்பார்வை செய்யும். ஒரு வகுப்பறையை பாடசாலையில் உள்ள சீனியர் டீச்சர்ஸ் அல்லது பிரின்சிபல் அந்த ஆசிரியர்கள் மாணவர்களை மேற்பார்வை செய்வார்கள். அந்த ஏனைய ஒவ்வொருவரையும் அனைவரையும் அதனுடன் தொடர்புடைய பதவியுள்ள ஏனையவர்கள் வந்து மேற்பார்வை செய்து அதன் மூலம் பல அறிக்கைகளை சமர்ப்பிப்பதன் மூலம் அவர்களது செயற்பாடுகள் எவ்வாறு நிகழ்கின்றன என்பதனை அறிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு பொது பரீட்சைகள் அந்த அடைவுகளை எவ்வாறு செய்கின்றார், அடைவை அதிகரிக்க பல வேலை திட்டங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்துகிறார், இதனை இந்த மேற்பார்வையின் மூலமாகத்தான் நான் கண்டுபிடிக்க முடியும். அதே நேரம் தந்த ஒரு ஆசிரியர் தந்த செயற்பாடுகள்ல பலமுள்ளவராக அல்லது பலவீனம் உள்ளவராக காணப்படுவதையும் இந்த மேற்பார்வையின் மூலம்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப மேற்பார்வை செய்வதன் மூலம்தான் இந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு முறையாக இதனை வழங்குகிறாரா அல்லது இவர் வழங்குவது மாணவர்களுக்கு சென்றடைவதில் வீழ்ச்சி ஏற்படுகின்றதா என்பதை அவதானிக்கக்கூடியதாக காணப்பட வேண்டியதற்கு இந்த மேற்பார்வை மிகவும் அவசியம். அப்ப மேற்பார்வை செயற்பாடுகளை வலுவூட்டுவதும் இந்த EPSI கூட பாடசாலைக்கு கிடைக்கும் உதவிகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. பாடசாலை நிதியம் மற்றும் வேறு வள முகாமை நிர்வாகத்துக்குரிய திறன்மிகு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். நிர்வாக செயற்பாடுகள் பாடசாலையின் நிர்வாக செயற்பாடுகள் ஒரு திறன்மிக்கதாக காணப்படுவதற்கும் இந்த EPSI வேலை திட்டத்தின் மூலம் இவ்வாறான செயற்பாடுகளும் EPSI வேலை திட்டத்தினூடாக பாடசாலைக்கு கிடைக்கும் உதவியாக இருக்கின்றது. பாடசாலையின் பங்குதாரர்களுக்கு உரிய படிவங்கள் ஊடாக பாடசாலையின் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளின் முன்னேற்றம், நடைமுறை நிதி நிலைமை, பிரச்சினைகள் மற்றும் வேறு விதமான கவன ஈர்ப்புக்குரிய விடயங்கள் தொடர்பாக அறிக்கையிடல் மற்றும் செம்மைப்படுத்தல். இதுதான் அந்த அறிக்கையிடல். என்னன்னு சொல்லி சொன்னா இந்த மேம்பாட்டு வேலை திட்டத்தின் ஊடாக கட்டாயம் நம்ம சொன்னோம் இந்த பிளானை தயாரிக்கணும், இது எவ்வாறு செய்யப்படும் செய்யணும், செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அதுல செய்ததை நீக்கணும், திரும்ப செய்யாததை திரும்ப அடுத்த ஆனுவல் பிளான்ல சேர்க்கணும், அதுக்குரிய அறிக்கைகளை செய்யணும், அதுக்குரிய வரவு செலவு திட்டங்கள் தயாரிச்சிருக்கணும். இந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த EPSI கூடாக பாடசாலைக்கு கிடைக்கும் உதவிகளாக காணப்படுகிறது. அடுத்ததாக வெளிப்படைத்தன்மையுடன் பொறுப்பு கூறலுடன் கூடிய நிதி நடவடிக்கை. நல்லா தெரியும் உங்களுக்கு பாடசாலையில நிதிகள் தொடர்பான விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ஆடிட் ஒவ்வொரு செக்ஷனையும் பார்ப்பாங்க எல்லா விதத்திலையும். இப்ப மாணவர்கள்ட்ட அவங்களோட சந்தாப்பணம், பாடசாலைக்குரிய சந்தாப்பணம் மரபுற விடயம். அடுத்தது கொள்வனவு, பாடசாலை கொள்வனவுக்காக அரசாங்கம் பாடசாலைகளுக்கு வழங்குகிற நிதி தொடர்பாக. அடுத்தது கரண்ட் பில், தண்ணி பில் தொடர்பாக நிதி வழங்குகிற விடயங்கள். மேலும் மாணவர்களோட சந்தாப்பணங்களை பேங்க்ல எப்படி செய்யணும். அடுத்தது பிரின்சிபல் மார்ட பொக்கெட் மணி, அதாவது மாணவர்களோட உடன் தேவைகளுக்காக பயன்படுத்துறதுக்கு அந்தந்த அதிபர்மாருக்கு பொக்கெட் மணியாகவும் அரசாங்கம் ஒரு நிதியை வழங்குது. இப்போ ஒரு 1AB பாடசாலை இருந்தால் ஒரு வருடத்துக்கு 50,000 அல்லது 80,000 தொகையான பொக்கெட் மணி கொடுக்குது. இதே நேரம் ஒரு சிறிய பாடசாலை இருந்தால் வருடத்துக்கு 10,000 15,000 தொகை அதிபர்மார்களோட பொக்கெட் மணியாக
கொடுக்கப்படுது, அது கையிருப்பில் வைத்து செலவழிப்பது. மேலும் அக்கவுண்டின் மூலமாக ஏனைய செயற்பாடுகள் செய்வதற்காக பல நிதி தொடர்பான விடயங்களும் பாடசாலையில காணப்படுது. அப்ப இந்த நிதியம் மற்றும் வேறு வள முகாமை நிர்வாகத்துக்குரிய திறன்மிகு நடவடிக்கை, இந்த நிதி தொடர்பான அனைத்து விடயங்களையும் இந்த இபிஎஸ்ஐ கூடாக பாடசாலை கிடைக்கும் உதவிகளில் ஒன்றாக இது காணப்படுகின்றது. இந்த நிதி தொடர்பான விடயங்கள். அடுத்தது, பாடசாலையின் பங்குதாரர்களுக்கு உரிய படிவங்களூடாக பாடசாலையின் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் முன்னேற்றம், நடைமுறை நிதி நிலைமை, இதான் அந்த அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட், நடைமுறை நிதி நிலைமை, பிரச்சினைகள் மற்றும் வேறு விதமான கவன ஈர்ப்புக்குரிய விடயங்கள் தொடர்பாக அறிக்கையில செம்மைப்படுத்தல். நம்ம பார்த்தோம். இப்படியான விடயங்களும் இந்த இபிஎஸ்ஐ கூடாக பாடசாலைக்கு கிடைக்கும் உதவிகளாக காணப்படுது. வெளிப்படைத்தன்மையுடன் பொறுப்புக்கூறலுடன் கூடிய நிதி நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் வாயிலாக பாடசாலை அபிவிருத்தி திட்டமிடல் அமுலாக்களுக்கான வெளிவாரி தரப்பினை கவர்தல், இதுவும் இந்த வேலை திட்டத்தின் ஊடாக பாடசாலைக்கு கிடைக்கும் உதவிகளில் காணப்படுகிறது. மேலும் மாணவர்களின் இயற்திறன், மென்திறன் என்பவற்றை விருத்தி செய்வதன் வாயிலாக சமூக சகவாழ்விற்கு சந்தர்ப்பத்தை வழங்குதல். அதே மாதிரி தன்னுடைய நடவடிக்கைகளில் கட்டுப்பாடும் எதிர்கால அபிவிருத்தி செயற்பாடுகள் பிரதேச தேவைகளுக்கேற்ப அமலாக்குவதற்காக தேவையான சுதந்திரத்தினை பாடசாலைக்கு பெற்றுக் கொடுத்தல். அதாவது சமூகம் உள்வாங்கி செயற்பாடுகளை செய்வதற்கான சுதந்திரம் இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக பாடசாலைக்கு கிடைக்கும் உதவியாக காணப்படுது. அப்போ இபிஎஸ்ஐ நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக பாடசாலைக்கு கிடைக்கும் உதவிகள் பல. இந்த உதவிகள் மூலம் இந்த பாடசாலை அதனை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி ஒரு சிறந்த பலன் தரும் வியத்தகு பாடசாலையாக மாற்ற முடியும் என்பது இந்த கல்வி அமைச்சால இதனை நிகழ்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தி செயற்படுத்துவதற்கான பல செயற்பாடுகளை வழங்கி அதனை எத்தனையோ சேலமர்கள் மூலமாக அதிபர் ஆசிரியர்களுக்கு இதன் விளக்கங்களை கொடுத்து ஒரு சிறந்த ஆளுமை மிக்க சமூகத்தை அளிக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும். ஏன்னு சொல்லி சொன்னா, எங்களுடைய இளங்கட எஜுகேஷன் சிஸ்டத்துல போடுற இன்புட் கூட ப்ரோசஸ் ஏதோ ஒரு வகையில நடக்குது, ஆனா வெளிவார அவுட்புட் மிகவும் குறைவு. இதுதான் எங்கட ஸ்ரீலங்கா இன்னும் ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாக இருப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம். இன்புட் கூட, ப்ரோசஸ்ல எங்கேயோ ஒரு அப்செட் ஒன்று இருக்கிறதால, ஆனா ப்ரோசஸ் நடக்குது, அது முறையாக நடக்குதா என்பது கேள்விக்குறி. அந்த ப்ரோசஸ் மூலமாக வர அவுட்புட் மிகவும் குறைவான நிலையில காணப்படும். போடுற மாதிரி இன்புட் அப்படி அவுட்புட் வர்றது மிகவும் குறைவு. கிட்டத்தட்ட நமக்கே தெரியும், 1,00,000 மாணவர்கள் சேர்க்கப்பட்டால் அதில் உதாரணமா கிரேட் 1ல அவங்க கிரேட் 11, 12, 13 முடிச்சுட்டு யூனிவர்சிட்டிக்கு போற லெவல் ஒரு 30,000 தான் இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 70,000 மாணவர்கள் அடைவுகள் எங்கேயோ ஒரு இடத்துல தட்டுப்பட்டு அவர்கள் வேற லெவல்ல வந்து கடைசி ஒரு 10-15,000 மாணவர்கள நிலை கேள்விக்குறியான நிலையில இருக்குதுன்றதுக்காகத்தான் 13 ஆண்டு கட்டாய கல்வி திட்டம் கூட அறிமுகப்படுத்தப்பட்டது. என்னன்னு சொல்லி சொன்னா, 9 பாடத்தையும் கஷ்டப்பட்டு படிச்சு இப்ப இந்த ஜோன் உருவாக்கி, பிடிஓ உருவாக்கி, மினிஸ்ட்ரி எஜுகேஷன் மினிஸ்ட்ரி உருவாக்கி, மினிஸ்டரை உருவாக்கி இவ்வாறான செயற்பாடுகள் நடைமுறை வருடக்கணக்காக தொடர்ச்சியாக நடந்த போதிலும் 11 வருடம் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை படிக்கிறதுக்காக ஆசிரியர்மாருக்கு எவ்வளவோ சம்பளங்கள் வழங்கிய போதிலும் அந்த 11 வருடம் கற்ற மாணவன் 9W பெற்றுக்கொள்கின்றான் என்றால் அப்ப இந்த நிலை என்ன நிலையாக இருக்க முடியும்? அப்ப இது எங்கிருந்து உருவான இந்த குற்றம்? அப்ப அந்த பிள்ளை கூட தவறக்கூடாது என்பதற்காகத்தான் ஏசி போட்டு ஸ்மார்ட்டாக ஒரு கிளாஸ் ரூம் செட் பண்ணி அவங்கள 13 ஆண்டு கட்டாய கல்விக்குள்ள உள்ளெடுத்து மாதம் 500 ரூபாய் அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்து, நீங்க நாட்டுல ஒரு பாதாள கோஷ்டிக்குள்ளேயோ போதைப் பொருளுக்கு அடிமையோ ஆகக்கூடாது என்பதற்காக நாட்டில உள்ள நல்ல ஆளுமை மிக்க சமூகமாக வர வேண்டும்
என்பதற்காக அரசாங்கங்கள் இவ்வாறான பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தி வருவது. ஏன்னு சொன்னா 9W எடுத்துட்டு போற கொடியை பிற தண்ட வாழ்க்கை பாதையையே மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். இது நாட்டுக்கு பெரியதோர் நஷ்டமான நிலை. அதற்காகத்தான் 9A எடுத்த புள்ள உடைந்த கிளாஸ் ரூம்ல படித்தாலும் பரவாயில்லை பயோக்குள்ள, நீ 9W நீ ஏசி ரூம்ல வந்து படிராசான்னு சொல்லி அவனை உள்ளுக்கெடுத்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கச்சேற்பாடையும் கொடுக்குது அரசாங்கம். ஏன்னு சொன்னா அவனால நாட்டுக்கு பல நஷ்டங்கள் வரக்கூடாது. அவன் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகி அல்லது ஒரு பாதாள கோஷ்டிக்குள்ள போய் நாடு பல விளைவுகளை எதிர்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த 13 ஆண்டு கட்டாய கல்வி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பான விளக்கங்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னா 13 ஆண்டு கல்வி திட்டம் என்றால் என்னென்ற ஒரு கேள்வி. 13 ஆண்டு கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்பொழுது? இவ்வாறான கேள்விகள் வரலாம். அப்ப அதன் மூலமாக தனக்கிட்ட இருக்கிற அந்த மென்திறன்களை வளர்த்து அதன் மூலமாக ஒரு சிறந்த ஒரு அவன் என்ன ஒரு கைத்தொழில் செய்யறதாக இருந்தாலும் இந்த ஸ்கில்ஸை வளர்க்கிறதன் மூலம் ஒரு சிறந்ததான பயிற்சியின் மூலம் அவன் ஏனைய தொழில்களை வளர்த்து கொள்வான் என்ற நோக்கத்தால்தான் அரசாங்கங்களும் மாணவ சமுதாயத்தை ஒரு சிறந்த சமுதாயமாக இவ்வாறான பல செயற்பாடுகளை செய்து வருகின்றது. அப்ப இதுக்குத்தான் இந்த சிஸ்டத்தின் மூலமாகத்தான் எங்களோட பாடசாலைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு இப்பொழுது வருகின்றது. ஏன்னு சொன்னா அதுதான் தரமான ஆளுமை மிக்க ஒழுக்க விழுமியம் உள்ள சமூகம் உருவாக்குறது நோக்கம். தரமான ஆளுமை மிக்க ஒழுக்க விழுமியம். இப்ப எப்படி படிச்சு நீ புத்தகத்தை படிச்சு ஒரு பெரிய ஜொப்புக்கு தான் போகட்டும், ஒரு ஒழுக்க விழுமியம் உள்ள பிரஜாவாவது வந்து சேர்ந்து ஒன்ற தொழிலை நீ அதன்படி செய், நல்ல முறையில நாட்டுக்கு ஏற்ற விதமாக செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்துல பல திட்டங்களையும் அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அப்ப எங்களுக்கு பாடசாலைகளுக்கு இவ்வாறான இந்த நிகழ்வுகள் நடைபெறும். இப்ப இந்த குழுக்கள்ல நாங்க பார்த்தோம்னா இப்ப இந்த வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தில் உள்ள கல்வி அபிவிருத்தி நிறைவேற்று குழு தொடர்பான இதுல கட்டமைப்பு பார்த்தோம். தலைவராக அதிபர், அடுத்தது உதவி தலைவராக ஒரு சீனியர் ஒரு வைஸ் பிரின்சிபல் அல்லது டிப்யூட்டி பிரின்சிபலாக இருப்பார். அது செயலாளராக இருப்பவர் தான் பெற்றாராக காணப்படுவார். அதே நேரம் பழைய மாணவர்கள் ஆல் பாய்ஸ் அசோசியேஷன், OGA ஆல் கேர்ள் அசோசியேஷன்ல உள்ள பாட்டி அது உங்களில் உள்ள ஒரு சிலரும் இந்த குழுவில் உள்ளடக்கப்படுவார்கள். அப்ப இந்த குழுவுல உள்ளடங்கப்படுற ஆக்கள்ற தொகை அந்தந்த பாடசாலைக்கு ஏற்ற விதமாக காணப்படும். அப்ப தலைவராக பிரின்சிபலும், செயலாளராக பெற்றாரும், ஏனைய பழைய மாணவர்கள் சங்கத்துல இருக்கிற உறுப்பினர்களும், ஏனைய சீனியர் முகாமைத்துவ குழுவுல இருக்கிற ஆசிரியர் குழாமும் இதுல காணப்படுவாங்க. அடுத்தது SDS இருந்து தெரிவு செய்யப்பட்ட பெற்றார் குழுவும் இதுல இருப்பாங்க. இவ்வாறாக இந்த கல்வி அபிவிருத்தி நிறைவேற்று குழுவின் கட்டமைப்பும் அதன் அங்கத்தவர்களும் காணப்படுவார்கள். இதன் ஆயுட்காலமாக 2 வருடங்கள் காணப்படும். 2 வருடங்களுக்கு ஒரு முறை மீண்டும் இந்த குழு தெரிவு செய்யப்பட வேண்டும். ஒரு நேரம் உங்களுக்கு பரீட்சையில EPSI கூட அறிமுகப்படுத்தப்பட்ட 2 குழுக்களை குறிப்பிட்டு அது தொடர்பாக சிறு குறிப்பு எழுதுக என்று சில வினாக்கள் வரலாம். அந்த வினாக்களுக்கான விடைகளாக நீங்கள் இதனை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குறித்து வைத்துக் கொள்வதன் மூலம் இதற்கான விடைகளை உங்களுக்கு திருப்திகரமாக எழுதி கொள்ள முடியும். அப்ப மீண்டும் ஒரு சில சொல்றேன். குழுவின் தலைவராக பாடசாலையின் அதிபர், ஒரு உப தலைவராக அங்குள்ள ஒரு வைஸ் பிரின்சிபல் ஒருவர் இருப்பார், செயலாளராக உரிய பெற்றார், மாணவர் தொகை ஆசிரியர் தொகை எத்தனை பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த உறுப்பினர்கள பொருளாளராக ஒரு டீச்சர், அங்க உள்ள ஒரு சிரேஷ்ட ஆசிரியர் பொருளாளராக இருப்பார். அது நிதி தொடர்பான விஷயங்கள் இருக்கிறதால கட்டாயம் ஒரு ட்ரெஷரர் ஒன்று அங்கு காணப்படுவார். பாடசாலை அதிபரின் தலைமைத்துவத்தின் கீழ் நிரந்தர ஆசிரியர் குழாமில் 3/2 குறையாத எண்ணிக்கையானோரின் பங்கு பற்றுதலுடன் நடாத்தப்படும் ஆசிரியர் குழாம் கூட்டமொட்டின் போது பெரும்பான்மை ஒப்புதலோடு தெரிவு செய்யப்பட்டு பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் பொதுக்கூட்டத்தின் அனுமதியினை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
SDS அனுமதி இருக்கணும் இந்த குழுவுக்கு. SDS மூலமாக தெரிவு செய்யப்பட்டு அவங்கள்ட்ட அந்த அனுமதி எடுத்து அந்த அனுமதி லெட்டரோடு தான் இந்த குழு நியமனம் செய்யப்பட வேண்டும். பெற்றோர் பிரதிநிதிகள் பாடசாலை அபிவிருத்தி சங்க பொதுக்கூட்டத்தின் போது பாடசாலையில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களின் பெற்றோர் அல்லது சட்டபூர்வமான பாதுகாவலர் இந்த பரிந்துரைகளுக்கு அமைவாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பெற்றோர் பிரதிநிதிகள் 6ஆம் நிலை தரம் 1 தொடக்கம் 5, 2ஆம் நிலை 6 தொடக்கம் 13 பிரிவுகள் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் வகையில் நியமிக்கப்பட வேண்டும். பிரைமரி லெவல்லையும் பேரண்ட்ஸ் உள்வாங்கப்படணும், செகண்டரி லெவல்லையும் பேரண்ட்ஸ் உள்வாங்கப்படணும்னு சொல்றாங்க. அவ்வாறு தெரிவு செய்யப்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பழைய மாணவர் அல்லாத பெற்றோரை அங்கத்தவராக நியமிக்கவும். ஏன்னு சொல்லி சொன்னா பழைய மாணவர்கள் அவங்களோட சங்கத்திலிருந்து வருவாங்களே, அதால அந்த மாணவர்கள் இல்லாம வேறும் வரும் பெற்றோர்களை தெரிவு செய்வது சிறப்பானது சொல்லி சொல்றாங்க. பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்புரிமையை பெற்ற பழைய மாணவர்களுடைய 2 தெரிவு செய்யப்பட வேண்டும். அப்போ ஆல் பாய்ஸ் அசோசியேஷன், ஆல் கேர்ள்ஸ் அசோசியேஷன் அப்படி இருந்தால் அதுல இருந்து 2 இந்த SDEC குழு மெம்பர்ஸாக காணப்படுவாங்க. இதே நேரம் அந்தந்த ஜோன் ஆபீஸாக நியமிக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, அவரை சொல்லுவாங்க EPSI கோஆர்டினேட்டர், இணைப்பாளர். EPSI கோஆர்டினேட்டர் ஒருவர் இருப்பார். அப்ப அவர் அந்த ஜோனால நியமிக்கப்பட்டு நீங்க இந்த பாடசாலைக்குரிய கோஆர்டினேட்டர், இவர் இந்த பாடசாலைக்குரிய கோஆர்டினேட்டர் என்று சொல்லி ஒவ்வொரு கோஆர்டினேட்டர்ஸும் ஜோனல் ஆபீஸால நியமிக்கப்பட்டு அவரும் இந்த குழுவின் ஒரு அங்கத்தவராக ஒரு பிரதிநிதியாக காணப்படுவார். இதே மாதிரி அடுத்ததாக வலய கல்வி பணிப்பாளரின் கல்வி உத்தியோகத்தில் ஒருவர் வலய பிரதிநிதியாக நியமிப்பதற்கு தீர்மானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுதான் அது சொன்ன விஷயம். பாடசாலையின் தரமான கல்வி விருத்திக்கான தமது பாடசாலையின் தேவைப்பாடுகளை இனங்கண்டு பெற்றுக்கொள்ளப்பட்ட அதிகார எல்லையினுள் பாடசாலையில் மட்டத்தில் தீர்மானிக்கப்படும் பாடசாலை மட்ட திட்டமிடல், பாடவிதான அமுலாக்கம், மதிப்பீடும் பின்னூட்டலும், இணைப்பாட விதான அபிவிருத்தி, பாடசாலை மட்ட தொழில்சார் ஆசிரியர் அபிவிருத்தி, பாடசாலை வள பராமரிப்பும் அபிவிருத்தியும், பாடசாலை மூலதன சொத்துக்கள், முகாமைத்துவம் மற்றும் சமூக தொடர்புகளுக்குரிய கடமை பொறுப்புகளை நிறைவேற்றுதல் என்பன இந்த குழுவின் பொறுப்பாகும். குழுவோட பொறுப்புகளை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. திரும்ப சொல்றேன். பாடசாலையின் தரமான கல்வி விருத்திக்கான நோட் பண்ணிக்கொள்றீங்கனே, தமது பாடசாலையின் தேவைப்பாடுகளை இனங்கண்டு பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ள அதிகார எல்லையினுள் பாடசாலை மட்டத்தில் தீர்மானிக்கப்படும் பாடசாலை மட்ட திட்டமிடல், பாடவிதான அமுலாக்கம், மதிப்பீடும் பின்னூட்டலும், இணைப்பாடவிதான அபிவிருத்தி,
பாடசாலை மட்ட தொழில்சார் ஆசிரிய அபிவிருத்தி. பாடசாலை மட்ட தொழில்சார் ஆசிரிய அபிவிருத்தி. பாடசாலை வளாக பாடசாலை வளாக பராமரிப்பும் அபிவிருத்தியும். பாடசாலை மூலதன சொத்துக்கள். பாடசாலை மூலதன சொத்துக்கள். முகாமைத்துவம் மற்றும் சமூக தொடர்புகளுக்குரிய. முகாமைத்துவம் மற்றும் சமூக தொடர்புகளுக்குரிய. முகாமைத்துவம் மற்றும் சமூக தொடர்புகளுக்குரிய. கடமை பொறுப்புகளை நிறைவேற்றுதல். கடமை பொறுப்புகளை நிறைவேற்றுதல். என்பன இந்த குழுவின் பொறுப்பாகும். SDESU கல்வி அபிவிருத்தி நிறைவேற்று குழுவின் பொறுப்பு. இந்த கடமையினை நிறைவேற்றுகையில் தமது பாடசாலைக்கு பொருத்தமான முறைமைகள் மற்றும் தேவை முன்னுரிமைப்படுத்தல்களை இனங்கண்டு பாடசாலை அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் வள ஒதுக்கீடுகள் இடம்பெற வேண்டும். அப்படியே இப்போ கல்வி அபிவிருத்தி நிறைவேற்று குழுன்னு ஒரு தலைப்பு போட்டு SDEC அதுக்கு தான் போட்டிருப்பீங்க. தலைவர், அதிபர், செயலாளர், பெற்றார், பழைய மாணவர் பிரதிநிதிகள், அதில் உள்ள ஆசிரியர் தொகைக்கேற்ப ஆசிரியர்கள், மாணவர் பெற்றார் தொகைக்கேற்ப பெற்றார், இவ்வாறாக வளைய கல்வி பிரதிநிதியில் ஒரு இந்த குழுக்கள் இவ்வாறாக காணப்படும். இவங்களோட ஆயுட்காலம் 2 வருடம். வேற முகாமைத்துவ இந்த கல்வி அபிவிருத்தி நிறைவேற்று குழு தொடர்பாக வேற நோட்ஸ்கள் எதுவும் சொல்லணுமான்னு சொல்லி கேளுங்க. நோட் எடுத்து வச்சிங்களா எல்லாம் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா இல்லாட்டி அந்த தொகைகள் தொடர்பாக எதுவும் சொல்லணுமா சொல்லுங்க. அடுத்த தலைப்பா பாடசாலை முகாமைத்துவ குழு. இப்போ நீங்கள் அதில் நோட் எடுத்து வைக்க வேண்டியது இன்றைய கிளாஸின் படி PSI என்றால் என்ன, PSI EPSI அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு,
சரியா? இதன் பிரதான நோக்கம், ஏனைய நோக்கங்கள், இதன் மூலமாக பாடசாலைக்கு கிடைக்கும் உதவிகள், இதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட குழுக்கள். இந்த குழுக்கள்ல ஒவ்வொரு குழுக்களும் இப்ப இவ்வளவு விஷயமும் கிளியரா பார்த்துட்டோம். ஒரு சாப்டருக்குரிய படிப்படியான விஷயங்கள் அனைத்தும் கிளியரா பார்த்தாச்சு. இதுல ஏதும் விளக்கம் இல்லை, உங்களுக்கு இது கிளியர் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? இப்ப அதுலதான் அடுத்ததாக போடுங்க, கல்வி முகாமைத்துவ பாடசாலை முகாமைத்துவ குழு, SMC, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. அதுல இதை நோட்டை எழுதி கொள்ளுங்க. தேசிய கல்விக் கொள்கை வரையறையினுள், தேசிய கல்விக் கொள்கை வரையறையினுள் பாடசாலை சார்பாக இனங்காணப்பட்ட கொள்கையின் பேரில் அமையப்படுகின்ற பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுவினால் தயாரிக்கப்பட்ட உபாய திட்டமிடல், அபிவிருத்தி வேலை திட்டம், மற்றும் செயற்திட்டத்தின் மூலமாக எதிர்பார்க்கப்படுகின்ற நோக்கங்கள் எட்டப்படுகின்ற விதத்தில் அவைகளை நடைமுறைப்படுத்துவது பாடசாலை முகாமைத்துவ குழுவுக்கு வழங்கப்படுகின்ற பிரதான பொறுப்பாகும். இந்த பாடசாலை முகாமைத்துவ குழுவின் அதி உச்ச அங்கத்தவர்கள் 14. இவர்கள் பின்வருமாறு உள்ளடக்கப்படுவதுடன் வருடத்திற்கு ஒரு முறை நியமனம் செய்யப்படுதல் வேண்டும். அது 2 வருடம் ஆயுட்காலம், இது 1 வருடம். அப்ப இது 1 வருஷத்துக்கு ஒருக்கா தெரிவு செய்யணும். எத்தனை மாணவர்களோ எத்தனை ஆசிரியர் இருந்தாலுமே தொகை, கடைசியான மொத்த தொகை 14. இப்ப குறைவான ஆசிரியர்கள் இருந்தால் அதுக்குரிய தொகைகள் குறைந்து காணப்படும். வருடத்துக்கு ஒரு முறை நியமனம் செய்யப்படுதல் வேண்டும். அதிபராக பதவி வழியில் இருக்கும் தலைவர், அதிபர் தான் அந்த குழுவின் தலைவர்.
நிர்வாகம் மற்றும் அபிவிருத்தி அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் டெவலப்மெண்ட்டுக்கு பொறுப்பான பிரதி அதிபர்கள். இவ்வாறு இல்லாமல் இருந்தால் டிப்யூட்டி பிரின்சிபல் மட்டும் இருந்தால் அவரும் ஒரு மெம்பர். உதவி அதிபர்கள் அல்லது பகுதி தலைவர்கள். பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துக்கு பொருளாளராக இருக்காரு அந்த SDECக்கு ட்ரெஷரராக காணப்படுற ஒரு டீச்சர். அவரும் இந்த குழுவின் ஒரு மெம்பராக இருப்பார், ஒரு அங்கத்தவராக இருப்பார், பொருளாளராக. அடுத்தது பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுவில் இருக்கிற டீச்சர்ஸ் குழாம் தான் இதுக்குரிய குழாமாக இருப்பாங்க. அப்ப இவங்க குழாம் வேறு அவங்க குழாம் வேறு இல்லை. அங்கிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஆசிரியர்களே முகாமைத்துவ குழுவிலே இருப்பவர்கள். அப்ப பாடசாலையின் யார் யாரு? அதிபர், நிர்வாகம் மற்றும் அபிவிருத்திக்கு பொறுப்பான பிரதி அதிபர்கள், உதவி அதிபர் அல்லது பகுதி தலைவர் அல்லது பாட சப்ஜெக்ட் கோஆர்டினேட்டர்ஸ், பாட தலைவர்கள் அவங்க இருப்பாங்க, அல்லது தர இணைப்பாளர்கள்னு சொல்லுவாங்க அவங்க. பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துல இருக்கிற பொருளாளர், அவரும் இதுல உள்ளவரால். பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுவின் ஆசிரிய அங்கத்தவர்கள். இப்ப இவங்களோட ஆயுட்காலம் 1 வருடம், அவங்களோட ஆயுட்காலம் 2 வருடம். பாடசாலையின் பண்புத்தர கல்வி அபிவிருத்தியை நோக்கும் தன்மையுடைய பாடசாலைகளின் தேவைகளை இனங்கண்டு, அந்தந்த பாடசாலைகள தேவைகளை இனங்கண்டு அதிகார வரம்பினுள் பாடசாலை மட்டத்திலான தீர்மானங்களை பின்வரும் கடமை கூறுகளை மேற்கொள்வதற்கான பொறுப்பினை பாடசாலை முகாமைத்துவ குழுவிற்கு வழங்கப்படுதல் வேண்டும். முகாமைத்துவ குழு திரும்ப இன்னும் 2 குழுவை நியமிக்க போகுது. இப்போ அந்த பாடசாலையில் உள்ள EPSI கூடாக SDEC SMC குழுக்கள் இருக்கிற மாதிரி SMC குழு திரும்ப மீண்டும் 2 குழுக்களை உருவாக்க போகுது. அடுத்த குழுக்களை பற்றி பார்ப்போம். இதுல ஸ்கூல் பர்ச்சேசிங் கமிட்டி SPC, பாடசாலை கொள்வனவு குழு இன்னொரு குழுவை உருவாக்குவாங்க. இந்த முகாமைத்துவ குழு அடுத்ததா உருவாக்குற குழு பாடசாலை கொள்வனவு குழு SPC. இந்த கொள்வனவு குழுல SPC ஸ்கூல் பர்ச்சேசிங் கமிட்டி கொள்வனவு நடவடிக்கை என்பது உரிய தரத்திற்கேற்ப ஒதுக்கீட்டுக்கு இணைவாக அந்தந்த பாடசாலைகளுக்கு இவ்வளவு நிதின்னு சொல்லி ஒதுக்கீடு செய்வாங்க. அந்த ஒதுக்கீட்டுக்கு இணைவாக உயரிய வினைத்திறனும் வெளிப்படை தன்மையுடன் வேலை வழங்கல் மற்றும் சேவைகளை பெற்றுக்கொள்வதாகும். பாடசாலை கொள்முதல் குழுவின் ஊடாக இந்த கடமைகளில் இடம்பெறுதல் வேண்டும். இதன் உத்தியோகபூர்வ கால எல்லை 1 ஆண்டு. SPC-க்குரிய கால எல்லை 1 வருடம். கல்வி அபிவிருத்தி நிறைவேற்று குழுவின் தலைவரே SPC குழுவின் தலைவர், முகாமைத்துவ குழுவின் தலைவர். பாடசாலையின் பிரதி அல்லது உதவி அதிபர் அல்லது சிரேஷ்ட ஒரு ஆசிரியர் தான் இதன் முதலாவது உறுப்பினராக இருப்பார். பாடத்துறைக்கு பொறுப்பானவர்களும் இதன் அங்கத்தவர்களாக இருப்பார். இந்த கொள்வனவு குழு. இந்த குழு எங்கள பாடசாலைகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை இந்த முகாமைத்துவ குழுவிடம் இருந்து ஆசிரியர்கள் தேவைகளை பெற்றுக் கொடுத்து அதன் மூலமாக அந்த குழுவுக்குரிய இந்த கொள்வனவு குழு செய்கிற வேலை அந்த ஒரு தேவை பட்டியலை கொண்டு உரிய பொருட்களை வாங்கி வந்து கொடுப்பது. பாடசாலைக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்து கொடுக்கின்ற வேலைகளை செய்வதுதான் இந்த கொள்வனவு குழு. அடுத்ததாக காணப்படுறது குழுதான் TEC டெக்னிக்கல் இவலுவேஷன் கமிட்டி, தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு. இதிலையும் கால எல்லை 1 வருடம். இதற்கு தலைவராக பிரதி அதிபர் காணப்படுவார். அப்ப தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவுக்கு தலைவராக பிரதி அதிபர் காணப்படுவார். முதலாவது உறுப்பினராக ஒரு சிரேஷ்ட ஆசிரியர் காணப்படுவார். அடுத்தது அந்தந்த துறை, இப்போ பயோ, மேத்ஸ், டெக்னாலஜி, ஆர்ட்ஸ், கொமர்ஸ், 13 ஆண்டு கட்டாயங்கள் இந்த ஸ்ட்ரீம்களுக்கு கூடாக இது தொடர்பான அறிவுள்ள ஒரு ஆசிரியரை நியமிப்பாங்க, சீனியர் டீச்சர்ஸ். பயோ, மேத்ஸ், ஆர்ட்ஸ், கொமர்ஸ், டெக்னாலஜி இந்த ஸ்ட்ரீம்ல உள்ளவங்க தான் அந்த துறைக்கு பொறுப்பான ஆசிரியர்கள் இந்த குழுவில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும்
இந்த கொள்வனவு குழு வாங்கி வர பொருட்கள் இந்த பகுதியில் உள்ள ஆசிரியர்களுக்கு இது பொருத்தமானதா என்பதை மதிப்பீடு செய்யும் குழுவாகவே இந்த குழு காணப்படுது, மதிப்பீட்டு குழு. அப்போ கற்றல் வளங்கள் மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியது, மாணவர்களுக்கு எந்த அசௌகரியங்களையும் ஏற்படுத்த கூடாததா இருக்க வேண்டும். அப்ப கொள்வனவு குழு பெற்றுக்கொண்டு வந்ததை மதிப்பீடு செய்யும் குழுவாக இந்த TEC குழு காணப்படுகின்றது. அப்ப இவைகள் தான் இப்ப இவங்க தான் இந்த கொள்வனவு குழு வாங்கி வந்த பொருட்களை அவதானித்து அதுக்குரிய தரம், அந்த பொருளின் தரம், வகை, பொருள் என்பனவற்றை கவனித்து மாணவர்களுக்கு அடைய செய்வதற்காக மதிப்பீடு செய்யும் ஒரு முக்கியமான ஒரு குழுவாக இந்த குழு காணப்படுது. இதுல பொறுப்பு அதுதான். கற்றலுக்கு தேவையான நுகர்ச்சியில் பொருட்கள் கொள்வனவு செய்வதற்காக உரிய ஆசிரியர் மூலம் முன்வைக்கப்படும் தேவை பட்டியலின்படி பாடசாலை முன்னுரிமை பட்டியல், அதில் உள்ள பொருட்கள் உபகரணங்களின் தரம், மதிப்பு ஆகியவற்றை தயார் செய்து வருட இறுதியில் பாடசாலை கொள்வனவு குழுவிற்கு வழங்கி கொள்வனவு குழு செய்ய அனுமதி அளிக்கும் போது உரிய தரம், வகை, பொருள் வழங்கப்பட்டுள்ளதா என பரீட்சித்து உறுதிப்படுத்துறது தான் இந்த குழுவோட வேலை. பரீட்சிக்கிறது. இதுல ஏதாவது திருத்தங்கள் செய்யணுமாக இருந்தால் உடனடியாக ஜோனல் டிரெக்டருக்கு அறிவிக்க வேண்டும். இவங்க இதுல செய்யறது பிழை, இது மாணவர்களுக்கு சென்றடையாம இதுல உள்ள விலைகளை பிழையாக செய்யறாங்க, இதுல களவெடுக்க முயற்சிக்கிறாங்கன்னு சொல்லி ஏதாவது தவறுகள் வந்தால் இந்த மதிப்பீட்டுக்குள் உடனடியாக உரிய வலய கல்வி பணிமனைக்கு அறிவிக்க வேண்டும். இதுதான் இந்த குழுவின் செயற்பாடாக காணப்படுது. சரி, இப்ப மேலெழுந்த வாரியாக நம்ம ஒரு மேலோட்டமா பார்த்துட்டு வர நேரம், பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் 2005 2018, 18க்கு பிறகு வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம். இதற்கூடாக இதன் நோக்கங்கள், இது மூலமாக பாடசாலை கிடைக்கும் உதவிகள், இதற்கூடாக உருவாக்கப்பட்ட குழுக்கள், தொகைகள் எவ்வாறு, பெற்றார்கள் தொகை எவ்வாறு, அதில் உருவாக்கப்பட்ட கல்வி அபிவிருத்தி நிறைவேற்று குழு, கல்வி முகாமைத்துவ குழு, அடுத்ததாக கொள்வனவு குழு, தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு. சரியா? கிளியரா? இதுல ஏதாவது இல்ல? சரி, உங்களோட சான்ஸ், இப்போ உங்களோட டைம். உங்களுக்கு ஏதாவது டவுட் கிளியர் பண்றேன்னா சொல்லி கேளுங்க. டக்குன்னு டைம் முடிய போகுது, இன்னும் 5 நிமிடங்கள் மாத்திரம். சொல்லுங்க. கேட்டுட்டு இருக்கீங்கன்றத கிளியர் பாக்கி சொல்றது நீங்க சொல்ற விடையில தான் எனக்கு விளங்கும். டைம் முடிய போ, குயிக்ல சொல்லுங்க. யாராவது ஒருத்தர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னா டக்குன்னு. கருத்துக்கள் காணவில்லை, பாடத்தை முடிக்க வேண்டிய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். சொல்லுங்க, ஏதாவது ஒரு கமெண்ட், ஒரு கருத்தாவது சொல்லி முடிப்போம். சொல்லுங்க. கிளியரா, நாட் கிளியரா? நல்ல கிளியரா இருந்துச்சு. நாங்க அந்த குழுக்கள் எடுக்கிறதால எங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்குது, படிப்பு செய்யறது விளங்குது. எங்களையும் போட்டிருக்கிறதால கொஞ்சம் இலகுவாக இருக்குது, விளங்கி தொடர்ந்து. வலய கல்வி பணிப்பாளரால் நியமிக்கப்பட்ட இணைப்பாளர் ஒருத்தர் இருப்பாருன்னு சொன்னீங்க தானே ஒரு பாடசாலைக்கும். அவர் வந்து பிரைமரிக்கு வேறையா செகண்டரிக்கு வேறையா இருப்பாங்களா? ஒரு ஸ்கூலுக்கு ஒருவர். பொதுவுல எந்த பாடசாலை அந்த பாடசாலைக்கு ஒரு பிரதிநிதி நியமிச்சிருப்பாங்க.
ஒரு பாடசாலைக்கு ஒரு பிரதிநிதியாக வந்து அவர் தன்னை தரிசிப்புகளை மேற்கொள்வார். சரி, தேங்க்யூ. பாடத்தை முடிச்சு கொள்வோம். தேங்க்யூ தேங்க்யூ மேடம்.